திருச்சிற்றம்பலம் தில்லை அம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் நிறைவா போற்றி. ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுருளானாய் போற்றி. அண்ணாமலையும் அண்ணா போற்றி, கண்ணார் அமுதக் கடலே போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கையிலை மலையானே போற்றி போற்றி. அருள் தரும் சிவகாமி அம்மை உடனுரை அருள்மிகு கைலாயநாத பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. அருள் தரும் அனுபாம்பிகை அம்மை உடனுரை அருள்மிகு ரிஷபேஸ்வர பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. எல்லாம் வல்ல இறைவனுடைய பெரும் கருணையினாலும் எல்லாம் வல்ல நாயன்மார் பெருமக்களுடைய குருவருளாலும் நாம் எம்பிரான் மாணிக்கவாசக பெருமான் அருளிய திருவாசகத்தை தொடர்ந்து சிந்தித்து வருகின்றோம். அவ்வகையிலே நாம் இன்று பார்க்க வேண்டிய பகுதி திருப்பொன்னூசல். இந்த திருப்பொன்னூசல் இறைவனை பள்ளியறையில் அந்த ஊஞ்சல்ல வைத்து இந்த பதிகத்தை பாராயணம் செய்வது நமக்கு வழக்கம். இரவு உமையம்மையினுடைய சந்நிதியில் இறைவனுடைய திருமேனி அங்கே இருக்கக்கூடிய ஊஞ்சலில் தனியாக பள்ளியறை அப்படின்னா அந்த அறையில் வைத்து அதில் ஊஞ்சலில் உமையம்மை இருப்பாங்க. அங்கே நம்முடைய சிவபெருமானுடைய திருமேனியும் அவருடைய திருவடி, சில கோயில்கள் அந்த திருவடியை எடுத்துக்கொண்டு போய் பள்ளியறை வழிபாட்டில் வைப்பாங்க. அப்படி வைக்கக்கூடிய நேரத்தில் அதை ஊஞ்சலில் வைத்து அந்த ஊஞ்சலை ஆட்டி விட்டு இந்த பதிகத்தை பாராயணம் செய்வாங்க. திருப்பொன்னூசல் இது பெண்கள் மகளிர் ஆடக்கூடிய ஆடல்களில் இந்த ஊசல் ஆடுதல் அப்படின்னு, ஊசல்னா ஊஞ்சல். அந்த ஊஞ்சல் ஆடுகின்ற போது சிவபெருமானுடைய பெருமையை பாடிக்கொண்டே இந்த பெண்கள் ஆடுகிறார்கள். அந்த ஊஞ்சல்ல இல்லத்தின் உள்ளே ஊஞ்சல் ஆடுறது ஒன்று, வெளியில ஊஞ்சல் ஒன்று. இல்லத்தில் ஆடக்கூடிய ஊஞ்சல் தான் இது பொன்னூசல் அப்படின்னு சொல்றதுனால இது ஒரு பலகையை வைத்து சங்கிலியால் பிணைக்கப்பட்டு இல்லத்தில் இருக்கக்கூடிய அந்த ஊஞ்சல் உள்ள விளையாடக்கூடிய விளையாட்டு. நம்ம சொல்லுவோம் இல்லையா, உள் விளையாட்டு வெளி விளையாட்டு. வெளியில போய் விளையாடுறது, வெளியில விளையாடுறது. உள் விளையாட்டுன்னா இது போன்ற கட்டிடங்களுக்கு உள்ள ஒரு அரங்கம் மாதிரியோ அல்லது ஏதாவது ஒரு அமைத்து உள்ளே விளையாடக்கூடிய விளையாடல்னு. ஆனால் இது இந்த ஊஞ்சல் ரெண்டு வகையாகவும் விளையாடுறாங்க. வெளியில மரத்தடியில மரத்தினால ஆன அந்த விழுதுகள் மரக்கிளைகள்ல அதுல எல்லாம் போட்டு ஆடக்கூடிய ஆடல் வெளியில. உள்ள வீட்டுக்குள்ள அந்த சங்கிலியில பிணைத்து ஒரு நல்ல பலகை வைத்து அந்த ஊஞ்சல் ஆடுதல் அப்படிங்கிறது. இங்க இறைவனை அந்த வழிபாட்டில் கொண்டு போய் வைத்து இறைவனை இதெல்லாம் சொல்லி அந்த வழிபாட்டில் நம்ம இந்த பதிகத்தை பயன்படுத்திட்டு இருக்கோம். பள்ளியறை வழிபாட்டில் அப்படிப்பட்ட சிறப்புமிக்க திருப்பதிகம் திருப்பொன்னூசல். நம்ம திருவாசகத்தில் 51 பதிகத்தில் 15 நிறைவு பண்ணி இப்போ தான் 16வது பதிகத்துக்குள்ள நுழையிறோம். பாடல்னு கணக்கு போட்டோம்னா மொத்தம் எத்தனை பாடல்? பாடல் மொத்தமாக திருவாசகம் 658ல் 326 பாடல்களை நாம் நிறைவு செய்திருக்கிறோம். அடுத்து 327வது பாடல் திருப்பொன்னூசல்ல முதல் பாடல் நம்முடைய சிந்தனைக்கு. சீரார் பவளம் கால் முத்தம் கயிறாக ஏறாரும் பொற்பலகை ஏறி இனிதவந்து நாராயணன் அறியார் நான் மனத்தால் நாயடியேற்கு ஊராக தந்தரும் உத்தர கோசமங்கை ஆரா அமுதின் அருள்தாளினை பாடி போரார் வேர்க்கன் மடவீர் பொன்னூசலாமோ. இப்போ இது
வந்து அப்படியே ஊஞ்சல் ஆடுற மாதிரி இந்த ஊஞ்சல் பாட்டு இல்லையா, அப்படி ஊஞ்சல் முன்னாலேயும் அப்படி பின்னாலேயும் போய் வர அந்த சரியான அந்த கால அளவுக்கு வச்சு பாடுறது. இந்த ரெண்டு ரெண்டு சீரா பாடும்போது முதல் முறை ஊஞ்சல் முன்னால போகுது, அடுத்து திரும்ப அப்படியே பின்னால வர மாதிரி. சீரார் பவளம் கால் முத்தம் கயிறாக ஏறார் பொற்பலகை ஏறிடமன்று நாராயணன் அறியா நான் மலர்த்தால் நாயடியேற்கு ஊராக தந்தருளும் முத்தர மோசமங்கை ஆரா அமுதின் அருள்தாரினை பாடி போரார் வெற்கண் மடகை பொன்னூசலாம். ஆமா, அப்படியே போய்கிட்டு வந்துட்டே இருக்கிற மாதிரி அந்த பாட்டு. இதுல பாத்தீங்கன்னா அந்த தாலாட்டு, இந்த ஊஞ்சல் பாட்டெல்லாம் அந்த தூரம் எவ்வளவு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி பாட்டினுடைய அளவு இருக்கும். நல்லா லென்த்தா போற மாதிரி இருந்ததுன்னா நீட்டி பாடுவாங்க. நீளம் குறைவா இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த பாட்டை வந்து பக்கமா முடிஞ்சிடுற மாதிரி அப்படி சுருக்கி பாடுவாங்க. இப்ப இந்த முதல் பாட்டுல சீரார் பவளம் கால் அப்படின்னா பவளத்தால் ஆகிய அந்த கால் வைத்து முத்தம் கயிறாக, முத்தினால் அந்த நம்ம இரும்பு சங்கிலி போட்டு போடுறாங்க இல்லையா, அந்த மாதிரி அந்த முத்தினால் ஏறாரும் பொற்பலகை ஏறி இனிதமர்ந்து, அந்த பொன்னால் ஆகிய பலகை. இந்த ஊஞ்சலுக்கு கீழே கால் இருக்கிறது பவளம், கயிறாக இருக்கிறது முத்து, அந்த பலகை வந்து பொன்னால் ஆகிய பலகை. அதுல உட்கார்ந்து இறைவனுடைய பெருமையை பாடுறாளாம். நாராயணன் அறியா நான் வளர்த்தால், இறைவனுடைய திருவடி திருமாலால் அறிய முடியாத திருவடி. நாராயணன் அறியா நான் வளர்த்தால் நாயடியேற்கு ஊராக தந்தருளும் உத்தரகோசம் அங்கு. இறைவன் என்ன செய்யறானா, அப்படி நாராயணனால் காண முடியாத திருவடினா சரி வேற யாரும் அப்ப யாரும் காண முடியாதா அப்படின்னா அந்த திருவடி தான் அடியார்களுக்கு எப்போதும் இருக்கிற இடம். எந்த ஊருக்கு நாம இருக்கிற ஊர், இந்த ஊருக்கு ஊராக தந்தருளும், எப்பவும் எங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய திருவடி தந்தருளும் உத்தரகோச மங்கை ஆரா அமுதின் அருள்தாளினை பாடி. உத்தரகோச மங்கையிலே வீற்றிருக்கக்கூடிய சிவபெருமான் அவன் ஆரா அமுது. எங்கேயோ கேட்ட பாரு இருக்குல்ல, சிலதெல்லாம் அப்படிதான் இருக்கும். ஆரா அமுது சிவபெருமான் தான், மற்ற எல்லாமே தீர்ந்து போகக்கூடிய அமுது. அமுது அப்படின்னு சொன்னா என்ன சொல்லுவாங்க, உடனே அமிர்தம் அப்படின்னு சொன்னோடனே அது சாகா அவரம் தரக்கூடியது, தேவர்கள்லாம் இருந்தது அப்படின்னா ஒரு கட்டத்தில் அவர்கள் அழிந்து போயிடுவாங்க நம்ம பார்க்கிறோம். அப்ப அடுத்து என்ன ஆறா அமுது அப்படின்னு சொன்னா எப்போதும் அந்த நிலையிலிருந்து மாறாத தன்மையை தரக்கூடியது அந்த ஆறா அமுது. இப்ப இறைவனுடைய திருவடிக்கு போனப்ப திரும்ப வரமாட்டோம். அப்ப அந்த ஆறா அமுதுங்கிறது இறைவன் தான். இறைவனை வழிபாடு செய்ய செய்ய நமக்கு வழிபாட்டுல மேன்மை பெருகுமே ஒழிய என்ன ஆகாது, திரும்ப குறைவுபடாது. அப்படி குறைவுபடாமல் இருக்கணும். அப்படி இறைவனை ஆறா அமுதாக இருக்கக்கூடிய பெருமான், அவனை தவிர வேற யாராலையும் பிறப்ப இருக்க முடியாது. மற்ற வரங்கள் யார் வேணாலும் வாங்கி தரலாம். இப்ப ஒரு வங்கி இருக்கு, ஒரு நிறுவனம் இருக்கு அப்படின்னு சொன்னா சில பணிகளை மேனேஜருடைய அனுமதி பெற்று முதலாளியுடைய அனுமதி பெற்று சில பேர் கொடுக்கலாம். எப்ப 1 லட்ச ரூபா வரைக்கும் நீயே சேங்ஷன் பண்ணிக்கப்பா, என் டேபிளுக்கு வர வேணாம் அப்படின்னு சொல்லிடுவார். ஆனா கடைசியா ஒட்டுமொத்தமான நிறைவான முடிவு யார் எடுக்கணும் அப்படின்னு சொன்னா அந்த நிறுவனத்தினுடைய முதன்மையாளர் யாரோ அவங்க தான் எடுக்கணும். அது மாதிரி மற்றவர்கள் இறைவனுடைய அருள் பெற்று அவருடைய அனுமதி பெற்று இது வரைக்கும் நீ வச்சுக்கப்பா, நீ என்ன கேட்க வேண்டாம், நீ பாட்டு கொடுத்துரு, அதான் இங்கே நிறைய இருக்குல்ல, நீ பாட்டு கொடுத்துருன்னு அவர் கொடுத்துருவார். அது மாதிரி நிறைய வரங்கள் நிறைய பேர் கொடுக்கறதுக்கு இறைவன் அந்த அனுமதியை கொடுத்துருக்கிறார். ஆனா பிறப்பறுத்தல் முக்தி தருதல் அப்படிங்கிறது இறைவனிடத்துல மட்டும்தான் இருக்கும். சிவபெருமான் மட்டும்தான் முக்தி தர வல்லவர். அப்ப பிறப்பை அறுக்கணும் அப்படின்னு சொன்னா இறைவனுடைய அந்த ஆறா அமுதாக இருக்கக்கூடிய இறைவனுடைய திருவடியை பற்றினால்தான்
அதை பற்றி நாள்தோறும் நம்ம வழிபாடு செய்தால்தான் நாம பிறவியை அறுக்க முடியும். அப்படிப்பட்ட நம்முடைய பிறவியை அறுக்கக்கூடிய அந்த அருள்தாள், அருளை வழங்கக்கூடிய அந்த திருவடி. ஏன்னா இறைவனை பார்த்த உடனே இறைவனுக்கு அந்த முழு வடிவமே சிறப்புடையதாக இருந்தாலும் அடியார்கள் அந்த திருவடியை, ஏன்னா அந்த திருவடி தான் நம்ம அடைய வேண்டிய இலக்கு அப்படிங்கிறத அந்த திருவடியை முன்னிறுத்து பேசுகிறார்கள். அந்த அருள்தாள் இணைவாடி போரார் வேர்க்கண் மடவீர் பொன்னூசலாடாமோ. அந்த வேல் போன்ற கண்களை உடைய பெண்களே, நீங்கள் இந்த ஊசல் என்று சொல்லக்கூடிய இந்த ஊஞ்சலை ஆடுவீர்களாக அப்படின்னு இந்த முதல் பாட்டில் நமக்கு அருளி செய்கிறார். அடுத்து இரண்டாவது பாடல். மூன்றங்கிழங்கு நயனத்தன் மூவாத வான்தங்கு தேவர்களும் காணாமலரடிகள் தேன் தங்கி தித்தித்து அமுதூரி தான் தெளிந்தங்கு தங்கி நின்றுக்கும் உத்தர கோசமங்கை போன் தங்கு இடைமருது பாடி குளமஞ்சை போன்றங்கு அணநடை பொன்னூசலாடாமோ. மூன்றங்கு இலங்கு நயனத்தன். சிவபெருமானுக்கு தான் 3 கண், மற்றவர்கள் எல்லாத்துக்கும் 2 கண் தான். அப்ப 3 கண்ணுடையவர் சிவபெருமான்னா நெற்றிக்கண், ஒரு கண் வலக்கண் சூரியன், இடக்கண் சந்திரன், நெற்றிக்கண் அக்னி என்று சொல்லக்கூடிய இந்த முச்சுடர்கள் தான் இறைவனுக்கு 3 கண்களாக இருக்கு. மூன்றங்கு இலங்கு நயனத்தன் மூவாத வான்தங்கு தேவர்களும் காணாமலரடிகள். தேவர்களால காண முடியாத திருவடி. இதுக்கு முன்னால ஒரு பகுதியில் நம்ம பார்க்கும்போது தேவர்கள்லாம் வந்து வழிபாடு பண்ணா பெருமான் காலை இழுத்து போகணும். எங்க பார்ப்போம்? தேடி கண்டுபிடிங்க. வழிபாடு செய்யும் போது இறைவன் வந்து அப்படி காலை இழுத்துவார் திருவடி. கோத்தும்பியா குத்துவதிப்பா ஒவ்வொரு தலைப்பா சொல்லக்கூடாது. பாட்டு எங்க இருக்குதுன்னு சொல்லி இந்த பாட்டுல இப்படி சொல்லியிருக்காரு மாணிக்க வாசகர்னு தெளிவா சொல்லணும். ஏன்னா நானும் உள்ள மாதிரி தானே. தேவர்களும் காணாமலரடிகள் தேன் தங்கி தித்திக்கு அமுதூரி தான் தெளிந்து அங்கு திருவெம்பாவையா. என்ன பாட்டு? பாட்ட சொல்லணும். அமுதூரி தான் தெளிந்தங்கு ஊன் தங்கி நின்றுடுக்கும் உத்தரகோசமங்கை கோன் தங்கு இடைமருது பாடி. அந்த மலரடிகள் எப்படி இருக்குமா? தேன் தங்கிய மலரடிகள். தேன் எப்போ தங்கும் அப்படின்னு சொன்னா, பெருமானுடைய திருவடியில மலரை போட்ட உடனே அந்த மலர்ந்தா அதுல இருந்து மலருக்கு உள்ள இருக்கக்கூடிய தேன் சிந்தும். அப்படி தேன் சிந்தக்கூடிய திருவடி. அப்படி ஒவ்வொரு காலத்திலையும் இறைவனுடைய திருவடிக்கு ஒவ்வொருவராக கொண்டு வந்து மலர் சாத்தி கொண்டே இருக்கும்போது அந்த தேன் என்ன பண்ணுதா, அங்கேயே தங்கிடுதான் வரிசையா. அடுத்து 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 ஒவ்வொரு மலரா விரிய விரிய அந்த தேன் அப்படியே தூக்கிக்கொண்டே இருக்கு. நம்ம பார்ப்போம் இல்லையா, இறைவனுக்கு வந்து அபிஷேகத்துல மேல தாரா பாத்திரம்னு ஒன்று வச்சிருப்பாங்க. அந்த பாத்திரத்துல நீர் விட்டாங்கன்னா அப்படியே ஒவ்வொரு சொட்டா அப்படியே இறைவனுடைய திருமேனியில விழுந்துட்டு இருக்கும். அந்த மாதிரி இந்த மலர்கள்லாம் ஒவ்வொருத்தரா கொண்டு வந்து சாத்தினோடனே அப்படியே படைக்கும் விரிஞ்சு தேன், திரும்ப அடுத்து வந்து மலரை சாத்தினோடனே திரும்ப தேன். அப்படி தேன் கூடிய திருவடி தித்தித்து அமுதூரி தான் தெளிந்த, அப்படி தித்திக்கக்கூடியதாக இருக்கக்கூடியது அமுதம் கூறி இருக்கக்கூடிய திருவடி. அது ஊன் தங்கி நம்முடைய ஊனா இந்த உடல்ல தங்கி இறைவனை நெஞ்சத்தில் இருக்கிறதால நின்று உருக்கும். பெருமான் இங்க உள்ளத்துல வந்துட்டான்னா என்ன பண்ணா அது அப்படியே உருக்க ஆரம்பிக்கும். உருக்குதல் அப்படின்னு சொன்னா என்ன பொருள் அப்படின்னு சொன்னா, அவரை நினைத்த மாத்திரத்துல உருக்குதல். இந்த அகத்திலக்கணம் புறத்திலக்கணம் பார்த்தோம் இல்லையா, எத்தனை பார்த்தோம்? அப்படியா பார்த்தோமா? எங்க பார்த்தோம்? எப்போ பார்த்தோம்?
அகத்திலக்கணம் 7. அடியார்கள் சொன்னது என்ன? சரி, அகத்திலக்கணம் என்ன, புறத்திலக்கணம் என்னன்னு ஒரு நாள் வகுப்புல சொல்லி, ஆமா எல்லாரும் எழுதி நோட்ல எழுதி வச்சுங்க. அது வேற நோட்டு சார், இது வேற நோட்டு சார். ஆமா, அந்த நோட்டு வேற நோட்டு, இந்த நோட்டு வேற நோட்டு. அந்த நோட்டை நான் வீட்லயே வச்சுட்டு வந்துட்டேன். எல்லா ஸ்கூல் டீச்சர்ல பசங்க என்னென்ன பதில் சொல்றாங்களோ அதே எடுத்துட்டு வந்து இங்க சொல்றீங்க. திருவெம்பாவையில பூசும் மலர் பாதம். விண்ணோர்கள் ஏத்துதற்கு பூசும் மலர்பாதம் அப்படின்னு திருவெம்பாவையில. ஆமா, பாசம் பரஞ்சோதிக்கும் பாட்டுல விண்ணோர்கள் ஏற்றுவதற்கு பூசும் மலர்பாதம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த உருக்கக்கூடிய தன்மை எப்படின்னா, இறைவனை சிந்தித்த உடனே அகத்திலக்கணம் 10, புறத்திலக்கணம் 10. சரி, ஒரு குழு கொடுத்தாச்சு. 10 என்ன? அப்ப அதெல்லாம் தேடணும், தேடி எடுத்து கண்டுபிடிங்க. இப்ப வகுப்புல நிறைய முறை சில செய்திகள்லாம் திரும்ப திரும்ப மீளவும் சிந்தித்துட்டே இருப்போம். அதெல்லாம் நமக்கு மறந்துடாம இருக்கிறதுக்காக அதை எழுதி வைக்கிறோம். அந்த அகத்திலக்கணம் 10, புறத்திலக்கணம் அங்க செயல்படுறதுனால இறைவனை இதே செய்தியை சொல்லுவார். தென்னா என்ன முன்னம் தீசேர் மெழுகுப்பாய். அப்ப இறைவனுடைய பேரை கேட்டாலே அப்படியே உருகணும், உள்ளத்துல அன்பு பெருகணும், கண்ணீர் சிந்தணும், மயிருக்கு உச்சரிக்கணும், எல்லாம் நடக்கணும். அப்போ இந்த மாதிரி நடக்கிற அளவுக்கு உருக்கக்கூடிய உத்தரகோச மங்கை, திரு உத்தரகோச மங்கை என்கின்ற திருத்தலத்துல இருக்கக்கூடிய இறைவன் கோன் தங்கு இடைமருது பாடி, திருவிடைமருதூர்ல இருக்கக்கூடிய இந்த பெருமானை பாடி, குளமஞ்சை போன்றாங்கு அணநடையீர் புன்னூசலாடாமோ. மஞ்சை அப்படின்னா மயில்னு இருக்கும். குளமஞ்சை, அதனாலதான் மஞ்சைனா மயில வாழ்த்தி தான் பாடணும். ஆறிரு தடந்தோள் வாழ்க, அருமுகம் வாழ்க, வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க. செவ்வேல்னா முருகப்பெருமான், முருகப்பெருமான் ஏறி இருக்கக்கூடிய அந்த மயில். மஞ்சை வாழ்க வாழ்க சொன்னார் இல்லையா? அதுல வேறு சேவல் குடி, குக்குடம்னா சேவல். அடுத்து இந்த மயிலை பாடுறார். சேவலும் மயிலும் யாரு? பின்னால கந்த புராணத்துல சூரபத்மன் தான் அந்த மரமாகி நிற்கின்ற போது வேளால அதை 2ஆக பிளக்கிறார். அதுக்கு முன்னால அவனுடைய நகரம் வீரமகேந்திரபுரி இருக்கு இல்லையா, அந்த நகரத்தை பார்ப்பதற்கு என்ன பண்ணணும்? அந்த கிரௌஞ்ச மலையை கடந்துதான் வரணும். அந்த கிரௌஞ்ச மலையாக இருக்கக்கூடியவன் சூரபத்மனுடைய தம்பி தாரகா. அவன் வேளால அந்த மலையை பிளக்கிறார். அதான் வெறுப்பை கூறுசை தனிவேல் வாழ்க. அப்படி அந்த மலையை அதுக்கப்புறம் தான் அந்த வீரமகேந்திரபுரிக்கு உள்ள வராங்க. இருக்கக்கூடிய அந்த மஞ்சை அப்படின்னு சொல்லக்கூடிய மயில், மயில் போன்ற நடையுடைய பெண்களே நீங்கள் இந்த ஊசல் என்று சொல்லக்கூடிய ஊஞ்சலை ஆடுவோம், நாம் ஆடுவோம் என்று சொல்றார். அடுத்து 3வது பாடல். முன்னீரும் ஆதியும் இல்லான் முனிவர் முழாம் 100 கோடி இவையோர்கள் தாம் நிற்ப, தண்ணீர் எனக்கருளி தங்கருணை வெள்ளத்து மன்னூர மண்ணும் மணி உத்தர கோசமங்கை மின்னேறும் மாட வியன் மாளிகை பாடி பொன்னேறு பூன்முளையீர் பொன்னூசலாடாமோ. முன் ஈரும் ஆதி
இறைவன் தான் ஈரும் ஆதியும் இல்லாமல் இருக்கக்கூடியவன். ஈருனா இறுதி, ஆதினா முதல். திருவெம்பாவையில சொல்றாரு இல்லையா, ஆதியும் அந்தமும் இல்லா அருட்பெரும் ஜோதியை அம்பாட கேட்டேயும் அப்படின்னு சொல்றாரு. அது மாதிரி முன்னீரும் ஆதியும் இல்லான் முனிவர் ஊழாம் 100 கோடி இமையோர்கள் தாம் நிற்ப. இமையவர்கள் எல்லாம் கூடி நிற்கிறாங்க இறைவனிடத்துல. அடுத்து இமையோர்கள் மட்டும் இல்லை, தேவர்கள். இமையோர் அப்படின்னு அவனுக்கு ஏன் பேருன்னா, தேவர்கள் கண்ணை இமைக்க மாட்டாங்க, கண்ணை இமைக்க மாட்டாங்க. நலனும் தமயந்தியும் அந்த திருமணத்தில் சுயம்பரத்தில் வரும்போது எல்லாரும் நலன் வேஷத்துலேயே வந்து உட்காந்துருக்காங்க தமயந்தி கல்யாணம் பண்ணணும்னு தேவர்கள்லாம். அப்போ தமயந்தி என்ன பண்ணுறா, நேராக வந்து உண்மையான நலன் யாரோ அந்த நலனுடைய கழுத்தில் மாலையை போட்டு அவனை திருமணம் பண்ணிக்கிறான். அப்போ கேட்காங்க, எப்படி உனக்கு வந்து இத்தனை பேர் இருக்க, அவன் தான் அத்தனை பேரும் நலன் உருவத்திலே இருக்க, உனக்கு எப்படி உண்மையான நலனை தெரிஞ்சுது அப்படின்னு சொல்லி. அப்போ அதை விளக்கக்கூடிய புலவர் என்ன சொல்றாருன்னா, 2 காரணம் சொல்றாரு. தேவர்களுடைய கால் வந்து நிலத்தில் படாது, அதே போல வந்து கண் இமைக்க மாட்டாங்க. அதனால இது 2 அடையாளத்தையும் நான் வச்சு மனிதனாக இருந்த நலனை நான் தேர்வு செய்தேன் அப்படின்னு சொல்லி தமயந்தி சொல்றோம். அந்த மாதிரி தேவர்கள் எல்லாம் கூடி நிற்கிறாங்களா பெருமான்கிட்ட அருள் பெருமை. எதுக்காக? திருநீர் பெறுவதற்காக. முனிவர் கூடாம் 100 கோடி இமையோர்கள் தாம் நிற்ப தன் நீர் எனக்கு அருளி. இன்னைக்கு நாம போனா திருநீர் வாங்குறது அது வரைக்கும் அமைதியா இருப்பான். கோயில்ல எல்லாம் அபிஷேக ஆராதனை பூஜை முடிகிற வரைக்கும் அமைதியா இருப்பான். திருநீர் கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க, உடனே கசகசன்னு எல்லாத்தையும் தள்ளிட்டு முன்னால போய் திருநீர் வாங்கி இருந்தா பின்னால தரதான் போறாங்க. ஏன்னா பொங்கா தீர்ந்து போறதுக்கு திருநீர் நிறைய இருக்கு, வரிசையா போய் அழகா வாங்கலாமே, வாங்க மாட்டாங்க. இடிச்சு தள்ளிக்கிட்டு வேக வேகமா போய் வாங்கிட்டு திருநீரை வாங்கி அதையாவது ஒழுங்கா ஏதாவது பராமரிக்கணும், அதுவும் கிடையாது. ஒரு திருநீர் பை வச்சுக்கிறதுல எதுவும் கிடையாது. கோயில் கையில வாங்க வேண்டியது, அப்படியே கொஞ்சோண்டு எடுத்து இந்த கையில கொட்ட வேண்டியது, அதுல இருந்து எடுத்து வச்சுட்டு மீதி இருக்கிறது அங்கே எங்கேயாவது தூண்ல போட்டு வந்துட வேண்டியது. அது வந்து வெள்ளையா பிசு பிசுன்னு கெமிக்கல் நீர் அது போட்டா அப்படியே பிடிச்சிக்குது. அதை வாஷ் பண்றதுக்கு பல லட்ச ரூபா செலவு பண்ண வேண்டியதா இருக்கு கோயில்கள்ல. அப்படியே வரவெல்லாம் போட்டு போட்டு விட்ட திருநீர் தனியா ஒரு தூண், தனி சைஸ்ல ஒரு தூண் ஆயிடும் போல இருக்கு. அப்படி கொண்டு வந்து கொட்டுறாங்க. ஆமா, திருநீரை எடுத்து ஏதாவது வரைகிறது, ஓம் போட்டு வைக்கிறது, ஸ்வஸ்திக் போட்டு வைக்கிறது, கேட்டா அது ஆகணும் எழுதி. அப்படியெல்லாம் செய்யக்கூடாது. தண்ணீர் எனக்கருளி. அப்ப இறைவன் அந்த திருநீர், இறைவனுடைய திருநீர் எவ்வளவு முதன்மையானதுன்னு நமக்கு தெரிஞ்சுக்கணும். திருஞான சம்பந்த பெருமான் திருநீற்றுக்காக பதிகம் பாடியிருக்கார். அந்த வஞ்சிரம் ஆவது நீர், அதை வந்து பாடி திருநீர் பூசினார். பாண்டிய மன்னனுடைய நோய் நீங்கிச்சு, வெப்பு நோய் தீர்ந்தது. அப்ப அதனுடைய மகிமை எவ்வளவு பெருசா இருக்கும், அதனுடைய பெருமை எவ்வளவு உயர்ந்ததாக இருக்கும். அப்ப அந்த அப்படிப்பட்ட திருநீரை நம்ம வாங்குறோம். அதாவது இறைவனுடைய திருநீர். இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்க, திருநீரை வாங்கி எடுத்துட்டு வரக்கூடாது, சிவன் சொத்து குலநாசம், அதனால திருநீரை அங்கேயே போட்டு வந்துரு. திருநீர் பிரசாதம், சொத்து வேற, பிரசாதம் வேற. பிரசாதம் இறைவன் கொடுக்கிறது, சொத்துங்கிறது அவனை கேட்காம நம்ம எடுத்துட்டு வர்றது. இது 2க்குமான வேறுபாடு இருக்கு. இந்த வேறுபாடு தெரியாம சிவன் கோயில இருந்து எதுவும் கொண்டு வரக்கூடாது, சிவன் கோயில இருந்து எதுவும் கொண்டு வரக்கூடாதுன்னு திருநீர் எதுவும் எடுத்துட்டு வர்றதுல எல்லாத்தையும் அங்கேயே போட்டு வந்துடும். அப்ப அருள் எப்படி நம்மோட வீட்டுக்கு வரும்? அருள் அங்கேயே தங்கிடும். பராவணமாவது நீரு அப்படின்னு சொல்றாரு. பராவணம் அப்படின்னா பறையினுடைய வடிவம். பராவணம், வண்ணம் அப்படின்னா வடிவம். அப்ப பறையினுடைய வடிவமாக, உமையம்மையினுடைய வடிவமாக இருக்கிறது திருநீரு. உமையம்மை யாரு? இறைவனுடைய அருள் சக்தி. அப்ப அருள் வேண்டாம்னு அங்கேயே கொண்டு வந்துடணும். திருநீரை எடுத்துட்டு வரலைன்னா அருள் வேண்டாம்னு அங்கேயே கொண்டு வந்துடணும். அவர் எது கஷ்டப்பட்டு இங்கிருந்து அவ்வளவு தூரம் பல இடங்களுக்கு பயணப்பட்டு அதுக்கப்புறம் அங்க பல சுத்தி
அங்கங்கே கம்பி கேட்டுக்குள்ளார நின்று சுற்றி பல இடங்களில் 2 மணி நேரம் 3 மணி நேரம், சில இடங்களில் 4 மணி நேரம் 5 மணி நேரம் நிற்க வச்சு ஓடி போய் சாமியை ஒரே ஒரு சேர் மட்டும் இப்படி திரும்பி பார்த்துட்டா நகருன்னு சொல்லிடுவாங்க. உடனே திருநீரை வாங்கிட்டு அப்படின்னு நான் அப்புறம் திரும்ப வெளியில வர்றதுக்குள்ள ஒரு ஓரமான கூட திருநீர் வைக்கிறதுக்கு கூட இடம் இருக்காது. அடுத்தவங்க நம்மளை தள்ளிட்டே இருப்பாங்க. அப்படியே பத்திரமா கொண்டு வந்து வெளியில கொண்டு வந்து திருநீரை வச்சு, ஆனா அப்படி வாங்குற திருநீரை என்ன பண்றோம், அங்கேயே விட்டுட்டு வந்துட்டோம். ஒரு பொருளை கொடுக்குறாங்க, சரி அந்தப்பா வச்சுக்க அப்படின்னு கொடுக்குறாங்க, அதை அங்கேயே போட்டு வந்தீங்கன்னா அவர் அவமரியாதை பண்ற மாதிரி தான். அப்ப என்ன செய்யணும், திருநீரை வாங்கணும்னா எதுவும் பொருள் எல்லாம் எடுத்துக்க முடியல அப்படின்னு சொன்னா அங்கேயே நெத்தி நிறைய பூசுங்க. நீரிட்டார் கெட்டார், நீரிடாதார் வாழ்ந்தார். நீர் இட்டு ஆர் கெட்டார். திருநீர் பூசினவங்க யாரும் கெட்டு போனதா சரித்திரமே இல்லை. நீர் இடாது யார் வாழ்ந்தார்? ஆமா, இடாது யார் வாழ்ந்தார்? யாரும் வாழ முடியாது. திருநீர் இல்லாம திருநீர் பூசாதவர்கள் அழிந்துதான் போவாங்க. திருநீர் பூசியவர்கள் தான் வாழ்வார்கள். எப்படி வாழ்வார்கள்னா அப்ப அவங்க இறந்து போக மாட்டாங்களா அப்படின்னா அது வேறு. ஆமா, ஆனால் வாழ்வார்கள் அப்படின்னா இப்போ கெட்டு போய் வாழ மாட்டாங்க. கெடுதல் அப்படின்னா நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், பெரிய பணக்காரன் இல்லாம ஏழையா இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறோம். அது இல்ல. கெடுதல் அப்படின்னு சொன்னா உள்ளத்துல ஒரு யாருக்குமே கெடுதல் நினைக்காத வண்ணம் பார்க்கக்கூடியவர்கள் தான் திருநீர் பூசியவர்கள். அதனால பூசு நீர் போல் உள்ளும் புனிதர்கள். திருநீர் எப்படி பூசுனா உண்மையாக இருக்கோ, பூசுனவங்களுக்கு எந்த ஒரு தீமையும் செய்யாதோ, அதை போல புனிதத்தன்மை உடையவர்கள் அடியார்கள். உள்ளத்துல புனிதம் சொல்லுவாங்க இல்லையா, டயலாகெல்லாம் சொல்லுவாங்கல்ல, நான் இரும்பு கூட நினைச்சதில்ல அப்படின்னு சொல்லி. அப்படி வாயில சொல்லக்கூடாது, உண்மையாவே உள்ளத்துல அப்படி இருக்கணும். அப்படி இருக்கிறவங்க தான் அந்த திருநீர் அவ்வளவு பெரிய மகத்துவம் வாய்ந்தது, மகிமை வாய்ந்தது. அந்த திருநீரை எடுத்து தண்ணீர் எனக்கருளி தன் கருணை வெள்ளத்து மண்ணும் மணி உத்தர கோஷ மங்கை, தன்னுடைய கருணை வெள்ளத்தில் அழுத்தி இருக்கிறான். இந்த கருணை வெள்ளத்தில் அழுத்த நிறைய இடங்கள்ல திருவாசகத்துல மாணிக்கவாசக பெருமான் சொல்லுவார், அந்த கருணை வெள்ளத்துல என்ன அப்படியே உள்ள வச்சிருக்க, திரும்ப மீண்டு எழுந்து நான் வேற எங்கேயாவது போயிடாத வண்ணம் அப்படியே அந்த கருணையிலேயே. இறைவனுடைய கருணை வெள்ளத்துல இருந்து நாம எங்கேயாவது வெளியில போக முடியுமா அப்படின்னா முடியாது. இறைவனுடைய கருணைக்குள்ளதான் நம்ம இருப்போம். அந்த கருணை 2 வகையா வெளிப்படும். ஒன்று அறக்கருணை, இன்னொன்று மரக்கருணை. அந்த கருணை வெள்ளத்துலதான் நம்ம இருப்போம். அப்படி அந்த கருணை வெள்ளத்து மண்ணும் மணி உத்தர கோஷ மங்கை, உத்தர கோஷ மங்கையில் மணியாக விற்றிருக்கக்கூடிய பெருமான் மின்னேறும் மாட வியன் மாளிகை பாடி பொன்னேறு பொன்னுழையில் பொன்னூசலாராமோ. இங்க மின் ஏறு மாட வியன் மாளிகை. மின் அப்படிங்கிறது இங்கே நிலவை குறிக்கக்கூடியது. நிலவு தங்கக்கூடிய மாளிகைகள். ஏன்னா நிலவு ஒரு பக்கத்துல அப்படியே நம்ம பூமியினுடைய சுற்றி கொண்டே இருக்கிறதுனால நிலவு அப்படியே இந்த பக்கம் அப்படியே இந்த பக்கம் போய்கிட்டே இருக்கும். அப்ப அவ்வளவு தூரம் அந்த ஊர்ல எல்லாம் மாளிகையா இருக்கான். அதனால அந்த ஊர்ல நிலவு தங்கி இருப்பதை போல இருக்குதான். அதை நகர்ந்துகிட்டு இருந்தாலும் ஒரு மாளிகையிலிருந்து அடுத்த மாளிகை அப்படியே நகர்ந்துகிட்டே இருந்தாலும் அந்த மாளிகையிலேயே தங்கி இருப்பதை போல இருக்கக்கூடிய அந்த வியன் மாளிகை பாடி பொன்னேறு பூன்முளையில் பொன்னூசல் ஆடாமோ, நீங்களே நீங்கள் இந்த பொன்னூசலை ஆடுவீர்களாக அப்படின்னு இந்த பாட்டுல நமக்கு அருளி இருக்கிறார். அடுத்து 4வது பாடல். நஞ்ச மர்கண்டத்தன் நண்டத்தவராதன் மஞ்சு தோய் மாடமணி உத்தர கோசமங்கை அஞ்சோலால் தன்னோடும் கூடி அடியவர்கள் நெஞ்சுள்ளே நின்று அமுதமூரி கருணை செய்து துஞ்சல் வீரப்பருப்பான் தூய புகழ் பாடி குஞ்ச
குஞ்சமார் வெல்வளையீர் பொன்னூசலாடாமோ. நஞ்சமர் கண்டத்தன், இறைவன் இந்த கண்டத்துல நஞ்சை வைத்திருக்கிறான். ஆளாள சுந்தரர் போய் எடுத்துட்டு வந்த அந்த நஞ்சை பெருமான் அப்படியே வாங்கி இந்த நஞ்சு ஏன் இதை திரும்ப திரும்ப அருளாளர்கள் சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, அது இறைவனுடைய கருணையினுடைய வெளிப்பாடு. ஏன்னா அந்த நஞ்சு இருந்ததுன்னா எல்லாரையும் அழிச்சிடும். அதனால அந்த நஞ்சு எங்கேயும் வெளிப்படாத வண்ணம் இறைவன் அவனுடைய கண்டத்துல அடக்கி வைத்திருக்கிறான். நஞ்சு அமர் கண்டத்தன், அந்த அமர்ந்து இருக்குதான் நஞ்சு அமர் கண்டத்தன். அண்டத்தவர்நாதன், இன்னொருகளுக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடிய பெருமான். மஞ்சு தோய் மாடமணி உத்தர கோசமங்கை. மஞ்சுனா மேகம், அந்த மேகங்கள் எல்லாம் வந்து தவழக்கூடிய மாடங்கள் நிறைந்திருக்கக்கூடிய உத்தர கோசமங்கையிலே இறைவன் இருக்கிறான். அவன் எப்படி இருக்கான்? தனியா இல்லை. திருவிழாவில் வசனம் வரும் இல்லையா, நல்முத்து பஞ்சனை மேல் நீ இருக்கும் வேலையிலே. நீ எங்க தனியா இருந்த? நல்முத்து பஞ்சனை மேல் நாதனுடன் நீ இருக்கும் வேலையிலே உன் வாய்முத்து உன் சொல்முத்து பந்தரினால் எந்த குறை தீர்க்க சொன்னால் உன் வாய்முத்து சிந்திடுமோ வாழ்வழிக்கும் அம்பிகையே அப்படின்னு அந்த சொல்லுவார், எடுத்து பயன்படுத்தி இருப்பாங்க. அந்த பாட்டுல இந்த மாதிரி இறைவன் எப்போ இறைவியோட இருக்கிறார் சொல்றார். அஞ்சொலால் தன்னோடும் கூடி உமையம்மை. அஞ்சொல் அப்படின்னா அழகிய சொல், அழகிய சொல். அழகிய சொல் என்ன அப்படின்னா அடுத்தவரை துன்புறுத்தாத சொல் தான் அழகிய சொல். கோபப்பட்டு ஒரு சொல்ல சொன்னோம்னா அந்த சொல் நல்ல சொல்லா இருந்தாலும் அது அழகிய சொல்லுன்னு சொல்ல முடியாது. அந்த அழகிய சொல்லுடையவர்கள் தன்னோடும் கூடி அடியவர்கள் நெஞ்சுளே நின்று. உமையம்மையோட இறைவன் என்ன செய்யறானா, அடியார்களுடைய நெஞ்சத்திலே இருக்கக்கூடிய பெருமான் நெஞ்சுளே நின்று அமுதம் ஊறி கருணை செய்து துஞ்சல் பிறப்பறுப்பான் தூய புகழ் பாடி. பிறப்பை அறுக்கக்கூடிய தலைவனாகிய சிவபெருமானுடைய அந்த புகழ், அவன் என்னென்ன எல்லாம் செய்திருக்கிறான், எவ்வளவு கருணையோடு இருக்கின்றான், அந்த புகழை பாடி பொன்னூசல் குஞ்சமார் வெல்விளையீர் பொன்னூசல் ஆடாமோ. இந்த அழகிய வெண்மை நிறத்திலாகிய வளைய முத்தினாலாகிய வளையல்களை அணிந்திருக்கக்கூடிய பெண்களே நீங்கள் பொன்னூசல் ஆடாமோ. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு சிலரெல்லாம் நிறைய வெள்ளி வளையலை போட்டிருப்பாங்க. பழைய காலத்தில் பார்த்தீங்கன்னா வெள்ளி நிறைய போட்டிருப்பாங்க. தங்கம் கம்மியாக போட்டிருக்காங்க, வெள்ளி இவ்வளோ போட்டிருக்காங்கன்னா அதில் ஒரு வச்சுருக்காங்க. அந்த அம்மா நாளைக்கு போயிடுச்சுன்னா தங்கம் மருமகள் தான், வெள்ளி மகளு தான். தங்கம் அந்த காலத்தில் நிறைய தங்கம் வாங்கி போட்டால் மருமகளுக்கு போயிடும், நம்ம மகளுக்கு நிறையா வரணும்ட்டு வெள்ளி நிறையா வாங்கி போட்டுவாங்க. அப்படி சில மரபுகள்லாம் அப்படி இருந்திருக்கு, வெள்ளி நிறைய போட்டிருப்பாங்க. அது அந்த சில மரபுகள்லாம் பார்க்குறோம் நம்ம பழைய இதனுடைய சில மரபுகள்லாம் பார்க்கும்போது அந்த சுட்டால் செய்யப்பட்ட வளையல் கூட அந்த கை ஒழுங்குக்காக இதுவரைக்கும் கூட அடிச்சிருப்பாங்க. இப்போ நமக்கே பெண்களுடைய இதில் பார்த்தீங்கன்னா இப்போ அதில் ஃபேஷனுக்காக போடுறாங்க வங்கி, இது மாதிரி நிறைய கையில் இருக்கக்கூடிய அணிகள் எல்லாம். அப்போ இதில் ஆரம்பித்து இது வரைக்கும் அணிகள் எங்கே பார்த்தாலும் ஒரு அணிகள் தான். அப்படி இருக்கக்கூடிய இது அந்த மரத்துக்கு நிறைய போடுவாங்க, வெள்ளி நிறைய போட்டிருப்பாங்க. அப்படி ஒவ்வொரு அந்த வெள்ளி அப்படிங்கிறது வந்து உடல் சூட்டை தணிக்கக்கூடியது, அதனால வெள்ளி அதிகம் பயன்படுத்துவாங்க. அந்த வெள்ளியினால ஆகிய வளையலுக்கும் அந்த சங்கு, அந்த காலத்தில் சங்குனால வளையல்கள் செய்து போடுவாங்க. முத்தினால் வசதி உள்ளவர்கள் முத்தினால வளையல்கள் செய்து போடுவாங்க. அந்த குஞ்சமார் வெல்வளையில் பொன்னூசல் ஆடாமோ. அடுத்து 5வது பாடல். ஆனோ அலியோ அறிவையோ என்று காணா கடவுள் கருணையினால் தேவர் குழாம் நானாமே உய்ய ஆட்கொண்டருளி நஞ்சுதனை ஊனாக
புத்தன் பூணம் பரவி பூணாவனமுலையீர் புன்னூசலாடாமோ ஆனோ அலியோ அறிவையோ என்று இருவர் தானா கடவுள். பிரம்மனும் திருமாலும் தேடி போறாங்க. சிவபெருமான் சோதி வடிவமாக நிற்கிறார் இந்த திருவண்ணாமலையில. 2 பேரும் தேடி போறாங்க. அந்த வடிவம் ஆனா அலியா பெண்ணா? அறிவைனா பெண். பெண்ணினுடைய 7 பருவங்கள்ல அறிவை அப்படிங்கிறது ஒண்ணு. பேதை, வெதும்பை, மங்கை, மடந்தை, அறிவை, தெரிவை, பேரிளம்பெண் அப்படின்னு சொல்லி 7 பருவங்கள்ல இந்த அறிவை அப்படின்றத குறிக்கிறார். அறிவையோ என்று இருவர் காணா கடவுள் கருணையினால் தேவர்குழம் நானாவே உய்ய ஆட்குண்டருளி நஞ்சுதனை ஊனாக உண்டருளும். இறைவர் என்ன செய்யறான், அங்க பார்க்கடலை கடைந்த போது ஏகப்பட்ட ஐஸ்வர்யங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய பொருள்கள் நிறைய வருது. வந்தப்பெல்லாம் என்ன பண்றாங்க, எல்லாத்தையும் எனக்கு உனக்குன்னு அடிச்சுட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று எடுத்துட்டு ஓடி போயிடுறாங்க. கடைசி நஞ்சு வந்தா எல்லாம் விட்டு ஓடி போயிட்டா. அப்ப என்ன செய்யறா, திரும்ப சாமி நீங்க தான் இந்த நஞ்சை எப்படியாவது, ஆமா எங்க நஞ்சுல இருந்து எங்களை காப்பாற்றும். அது வரைக்கும் வந்த பொருள்லாம் அதெல்லாம் நாங்கள் வச்சுக்கிறோம், நீங்க இதை எடுத்துக்க. வாயு பூசாம மனசு பூசாம இறைவன் சொன்னாங்க. நானாமே கொஞ்சம் கூட நாணம் இல்லாம, ஏன்னா வந்த நல்ல பொருள் எல்லாம் நாம எடுத்துட்டோமே, இருக்கிற கெட்டதையெல்லாம் இங்க தள்ளி விடுறோமே அப்படின்னு யோசிக்க மாட்டாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே அந்த பழக்கம் இருக்கு. நிறைய பொருள் இருக்கும். ரூபா நோட்டு வரும், ஒரு 10-15 ரூபா நோட்டு கொடுப்பாங்க. அதில் 2 கிழிஞ்சு இருக்கும், செல்லாது. தனியாக கொண்டு போய் கொடுத்தா யாரும் வாங்க மாட்டான். அப்போ என்ன பண்ணுவான், உடனே எவன் ஏமாந்தவன் இருக்கானோ அவங்ககிட்ட கொண்டு போய் அந்த நோட்டை தள்ளி விட்டான். அதை கொண்டு போய் பேங்க்ல கொடுத்தா நல்ல நோட்டு தர போறாங்க. யார் அங்கெல்லாம் போறது, வேற யார் இருக்கிறா பக்கத்துல, இவன் தான் நம்ம கொடுத்துட்டோம் நோட்டை வாங்கி பார்க்காம உள்ள போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி அவங்க கடையில் கொண்டு போய் அந்த நோட்டை தள்ளி விட்டு வந்துடுவோம். அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, இதெல்லாம் செய்யக்கூடாது. என்ன செய்யணும், கிழிஞ்ச நோட்டு வந்துருச்சா ஒரு டேப் எடுத்து ஒட்டலாம், அல்லது ஒரு வசையை போட்டு ஒட்டலாம். இல்லையா பேங்க்ல கொண்டு போய் கொடுத்துட்டு வேற நோட்டு மாத்திட்டு வரலாம். அதெல்லாம் யாரும் இல்லை. நம்ம கையை விட்டு போனா போதும், அதை எப்படியாவது செலுத்திடணும். நம்ம கொஞ்சம் கூட நம்ம அந்த யோசனையே வர்றதில்லை. ஆனா என்ன பண்ணுவோம், என்னடா அதை கொடுத்துட்டாங்க, சரி வேற யாருக்காவது தள்ளி விடு, சீக்கிரமா தள்ளி விடு. அதுக்குன்னே சில பேர் ஸ்பெஷல் டைலாக் வச்சிருக்காங்க. நேற்று தாங்க உங்க கடையில் தாங்க கொடுத்தாங்க, அவன் அந்த ஊரே இருக்க மாட்டான். வெளியூர்ல பொருள் வாங்கிட்டு உங்க கடையில தாங்க நேத்தாங்க வாங்கிட்டு போனேன் இதை அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன செய்யறது, அப்படிதான் ஒவ்வொருத்தருடைய குணலட்சணங்கள் இருக்கு. ஆனா நானாமே என்ன செய்யறாங்க, சாமி இந்த விஷத்துல இருந்து என்னை காப்பாத்துன்னு சொல்றேன். சரிப்பா இதுக்கு முன்னால என்னென்னமோ பண்ணதான் போட்டு என்னை நம்பி வந்துட்ட அப்படின்னு சொல்லி இறைவன் என்ன செய்யறாரா, அந்த நஞ்சை எடுத்து ஊடாக உண்டருளும். அவங்களெல்லாம் பயப்படாதீங்க, அதை பார்த்துக்கிறேன்னு சொல்லி சுந்தரரை அனுப்பி அதை விடத்தை எடுத்து கொண்டு அப்படியே இறைவன் அதை ஊனாக உண்டருளும். அதை மகிழ்ச்சியாக எப்படி ஒரு இனிப்பு கொடுத்தாங்கன்னா எப்படி அதை வாங்கி வச்சு உண்பிடுவோமோ அதை போல அதை ஒரு உணவாக பெருமான் இந்த நஞ்சை ஏற்றுக்கொண்டு அருளுகிறார். கொண்டருளும் உத்தர கோஷ மங்கை. இதுக்கு ஒரு வள்ளலார் பாட்டு சொல்லியிருக்கிறேன். நஞ்சு இறைவன் உண்மையில்லைன்னா என்ன நடக்கும் அப்படின்னு நினைவு இருக்கா? எப்படிங்க, இறைவன் நஞ்சு உண்மையில்லைன்னா என்ன நடக்கும் அப்படின்னா அந்த பாட்டை சொல்லியிருக்கிறோம். உத்தரகோசம் அங்கே இருக்கக்கூடிய கோணார் பிறை சென்னி வளைந்த 3ஆம் பிறையை தன்னுடைய சடையிலே அணிந்திருக்கக்கூடிய கூத்தன், ஆனந்த கூத்தனாக இருக்கக்கூடிய இறைவன். இன்னைக்கு ஆனந்த கூத்தன், இன்னைக்கு நடராஜர் அபிஷேகம், ஆனந்த கூத்த புராணம். அவர் வருஷத்துல 6 அபிஷேகம், 6 கால பூசைக்கு நிகராக 6 அபிஷேகங்கள் ஒரு நடராஜ பெருமான் கண்டருள்வார். அதுல ஒரு அபிஷேகம் இன்னைக்கு புரட்டாசி
மாசத்தினுடைய சுக்ல சதுர்த்தசி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த திதியில் வரக்கூடிய அபிஷேகம். இந்த கூத்தனாகிய இறைவனுடைய குணம் பரவி, இறைவனுடைய குணம் என்ன? என் குணம்தான், அது அவனுடைய. ஆனா அவனுக்குரிய சிறப்பு குணம் என்ன? வேறொருடைய. அவனுடைய குணம் எப்பன்னா எப்பவுமே அருளுடையவனாக இருக்கிறான். எப்பவுமே அவனிடத்துல என்ன இருக்கும்? அருள் தான், பேரருள். எல்லாத்தையும் என்ன வேணும் வேணும் அதெல்லாம் இல்லை, எது எடுத்தாலும் கேட்டதை விட பல மடங்கு கொடுப்பார். ஆமா, பெருங்கருணை பேராளன் சாமி பேரு. கேட்டதை விட அதிகமாக தான் கொடுப்பார் இல்லையா? அப்படி கொடுத்தார். யாருக்கு கொடுத்தார்? சுந்தரருக்கு. வேற யாருக்கு கொடுத்தார்? யோசிங்க. கோணார் விரைச்சென்னை கூத்தன் குணம் பரவி பூனார் வடமுலையில் பொன்னூசலாடாமோ, இந்த ஊஞ்சலை ஆடுவீர்களாக அப்படின்னு சொல்றார். அடுத்து 6வது பாடல். மாதாடு வாகத்தன் உத்தர கோசமங்கை தாதாடு கொன்றை சடையான அடியாருள் கோதாட்டி நாயேனை ஆட்கொண்டென் தொல்பிறவி இதோட வண்ணம் திகழ பிறப்பருப்பான் காதாடு குண்டலங்கள் பாடி கசிந்தன்பாள் கோதாடு பூங்குலை புன்னூசலாடாமோ. மாதாடு பாகத்தன், உமையம்மையை இடப்பாகத்திலே கொண்டிருக்கக்கூடியவன் மாதாடு பாகத்தன். உத்தரகோச மங்கை, உத்தரகோச மங்கையில வீற்றிருக்கக்கூடிய பெருமான். தாதாடு கொன்றை சடையான். தாது அப்படின்னு சொன்னா அந்த மகரந்த தூள்கள், அது பரவி இருக்கக்கூடிய கொன்றை மாலையை அணிந்திருக்கக்கூடிய பெருமான். அந்த கொன்றை மலர சடையில அணிந்திருக்கக்கூடிய பெருமான் சடையான். அடியாருள் கோதாட்டி நாயேனை ஆட்கொண்டு. பெருமானை அடியார்கள் எத்தனை பேர் இருக்காங்க, ஆனா என்னை ஆட்கொண்டு, நாயேனை ஆட்கொண்டு என் தொல்பிறவி தீதோட அண்ணம் திகழ புறப்பருப்பான். அவனுடைய அந்த பிறவி பிணியையே நீக்கக்கூடியவன் பெருமான். அப்படிப்பட்ட இருக்கக்கூடிய பெருமானுடைய காதாடு குண்டலங்கள் பாடி. பெருமானுடைய காதுல குண்டலங்கள் இருக்கு. அந்த குண்டலங்களை பாடி பொன்னூசலாடாமோ அப்படின்னு சொல்றார். குண்டலங்கள் பாடி கசிந்து அன்பால். அந்த அன்பால இறைவனுடைய திருமேனியில ஒவ்வொன்று இருக்கிற பொருளும் ஒவ்வொன்றுக்கு தனி வரலாறே இருக்கு. இந்த காதாடு குண்டலங்கள், இந்த குண்டலங்கள் யாரு? கந்தர்வர்கள் 2 பேரு, அம்பலதரன் கம்பலதரன் சொல்லக்கூடிய 2 கந்தர்வர்கள் இறைவனை நோக்கி, ஆமா, இறைவனை நோக்கி தவம் இருக்கிறாங்க. தவம் இருந்து இறைவன்கிட்ட கேட்குறாங்க. நாங்கள் எப்பவும் இந்த கந்தர்வர்கள் அப்படின்னா இசை வல்லுநர்கள் நிறைய இருக்கிறவங்க, அதுதான் கந்தர்வர்கள். அவர்கள் இசையிலே வல்லவர்கள். சாமி, நாங்கள் உங்களை பற்றி பாடிக்கொண்டே இருக்கணும், அதை நீங்கள் எப்பவும் கேட்டுகிட்டே இருக்கணும்னா, அப்பா எனக்கு இருக்கிற வேலையில் அதெல்லாம் முடியாது, நீ என்ன பண்ணு, 2 பேரையும் 2 குண்டலமாக மாற்றி காதில் வாங்கிட்டார். நீ பாடிக்கிட்டே இரு, பாட்டுக்கு என்னுடைய வேலையை பார்க்குறேன் கேட்டுகிட்டே. நாங்கள் சில பேர் இப்போ நம்ம ஏதாவது ஒரு வேலை செய்யணும்னா பாட்டை போட்டு விட்டு நாம் பாட்டு நம்ம வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி பெருமான் அந்த கருணையே அவர்களுக்கு அருள் செய்கிறாரா. 2 குண்டலங்களாக இருக்கிறாங்க. அதனால தான் அந்த குண்டலத்தில் ஒன்று கீழே விழுந்த உடனே சாமி என்ன பண்ணுறாரு, அப்படியே காலால் எடுத்து திரும்ப அங்கே அணிந்து கொள்கிறார். அதுக்கு ஊர்த்துவ தாண்டவம் அப்படின்னு பேர். காளியோட நடனம் ஆடுகின்ற போது ஒரு எடுத்து ஊர்த்துவ தாண்டவத்தில் அந்த காலை தூக்கி தோடை அணிந்து கொள்கிறார் அந்த குண்டலத்தை. அம்பலதரன் கம்பலதரன், கம்பலம் அம்பலம் சம்பலம் கம்பலம் சொல்றாங்க. அதில் நிறைய சில நூல்களில் வேறுபாடாகவும் சொல்லுவாங்க. ஒவ்வொரு நூலில் ஒரு மாதிரி போட்டிருக்காங்க. சிலதெல்லாம் அந்த பாடபேதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அம்பலதரன் கம்பலதரன் தரன்.
அப்ப அந்த குண்டலங்களை பாடி அன்போடு நீ பாடி இந்த பொன்னூசலை நாம் இந்த ஊசலை ஆடுவோமாக அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து 7வது பாட்டு. உனக்கரிய திரு உத்தர கோசமங்கை மன்னி பொழிந்திருந்த மாமலையோன் தன் புகழே பன்னி பணிந்திரைஞ்சி பாவங்கள் மற்றறுப்பான் அன்னத்தின் மேலேறி ஆடும் அணிமயில் போல் என்னத்தன் என்னையும் ஆட்கொண்டான் எழுபாடி பொன்னொத்த பூன்முலை பொன்னூசலாடாமோ. உன்னற்கரிய திரு உத்தர கோசமங்கை மன்னி பொழிந்திருந்த மாமரையோன். இறைவன் எப்படிப்பட்டவன் அப்படின்னு சொன்னா நாம நினைத்து பார்ப்பதற்கும் அறியவன். உன்னற்கு அறிய, உண்ணுதல் அப்படின்னு சொன்னா 2 சொல்லினான்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ரன்னகரம் போட்டு இருந்த சொல்னா நினைத்தல் அப்படின்னு பொருள். 3 சொல்லினால் நம்ம சொல்ற டன்னகரம் போட்டா சாப்பிடுறதுன்னு பொருள். அப்போ உன்னற்கு அறிய உத்தரகோச மங்கை, நினைப்பதற்கும் அரிய இடத்துல இறைவன் இருக்கிறானா. உத்தரகோச மங்கை மன்னி பொழிந்திருந்த மாமரையோன், அங்க வீட்டிலிருந்து அருளக்கூடிய பெருமான் சிவபெருமான் தன் புகழே பண்ணி பணிந்து இறைஞ்ச. இறைவனுடைய புகழை பாட பாட என்ன ஆகுமா, பாவங்கள் பற்றிருப்பான். ஏன் பாட சொல்றாங்க? இறைவனுடைய புகழை ஏன் பாடணும்? அப்ப இறைவனுடைய பெருமையை நாம பாட பாடதான் நம்முடைய சிறுமை என்னன்னு தெரியும். அப்ப அந்த சிறுமையிலிருந்து நீங்கி இறைவனுடைய பெருமைக்கு நம்மை ஆட்படுத்திக் கொள்ளணும். அதுக்காக தான் அவனுடைய புகழை பாடணும். மறையோ மாமறையோன் தன் புகழே பண்ணி பணிந்து இறைஞ்ச பாவங்கள் பற்றிருப்பான். ஏன் அந்த பாவங்கள் நீங்க அப்படின்னா, இறைவனை பாடும்போது அவனுடைய புகழை சொல்லும் போது நம்ம என்ன செய்ய மாட்டோம், பாவங்கள் செய்ய மாட்டோம். முன்னே பார்த்தோம் இல்லையா, ஒரு கொஞ்சம் வகுப்பு முன்னால் பார்க்கும்போது ஏன் தூங்குறவங்களை எழுப்பக்கூடாது அப்படின்னு சொன்னால், தூங்கும்போது தான் அவன் பாவம் செய்யாமல் இருக்கிறான். எழுப்பிவிட்டா மறுபடியும் அவன் பாவம் செய்ய ஆரம்பிச்சிருவான். அதனால தூங்குறவனை எழுப்பாத அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி அப்படிலாம் இருக்க முடியுமா? காலையில் 4 மணிக்கு ஃப்ளைட் பிடிக்கணும்னா 3 மணிக்கு எந்திரிச்சா தான் போக முடியும். தூங்குறவனை எழுப்பாதன்னா அப்புறம் வேலை கிட்ட போயிடும். அந்த காலத்தில் காலையில் நேரத்தில் பணி செஞ்சுட்டு வந்து அப்புறம் பகல் முழுக்க நிறைய நேரங்களில் தூங்குவாங்க. உழவு தொழில் தானே, காலையில் நேரத்தில் போய் பார்த்துட்டு வந்துட்டா போதும். அப்போ அந்த தூக்கத்தில் இருக்கிற எழுப்பக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இறைவனுடைய புகழை பாடும்போது, இறை வழிபாட்டில் இருக்கும்போது தான் நம்ம பாவம் செய்யாமல் இருக்கணும். அந்த பாவங்களை அறுக்கக்கூடிய பெருமான், அதனால தான் பாடணும்னு சொல்றது. இறைவனை புகழை பேசணும் அப்படின்னு சொல்றதுக்கு என்னன்னா, இந்த நேரத்தில் தான் நம்ம என்ன செய்ய மாட்டோம், பாவங்கள் செய்யாமல் இருக்கக்கூடிய நேரம். பாவங்கள் பற்றிருப்பான் அன்னத்தின் மேலேறி ஆடும் மணிமயில் போல். அன்னத்தில் ஏறி மயில் ஆடுனா எப்படி இருக்குமோ, அது ஒரு ஓமை. அன்னப்பறவையின் மேல மயில் அண்ணன், அன்னம் எப்படி இருக்கும், அன்னம் நடைக்கு சொல்லுவாங்க, அப்படியே அசைந்து ஆடக்கூடிய நடை. அந்த ஊஞ்சல் அன்னப்பறவை மாதிரி அப்படியே அசைஞ்சிட்டு இருக்கு. அது மேல இருக்கக்கூடிய இந்த பெண் எப்படி இருக்காளா, மயில் போல ஆடிக்கொண்டிருக்கிறார். அப்படி அந்த ஊஞ்சல் மேல நின்று ஆடக்கூடிய பெண்ணு, என் அத்தன் என்னையும் ஆட்கொண்டான் எழில்பாடி. நமக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடிய பெருமான், எங்களுக்கெல்லாம் தந்தையாக இருக்கக்கூடிய பெருமான் என்னையும் ஆட்கொண்டான். நான் எத்தனையோ பல தீங்குகள் செய்திருந்தாலும் அவன் அதை கருணையோடு மன்னித்து என்னையும் ஆட்கொண்ட பெருமான். அப்படிப்பட்ட பெருமானுடைய எழில் பாடி, அவனுடைய அழகை பாடி நீ எங்களெல்லாம் முன்னூசல் ஆடுங்கள் என்று இந்த பாட்டில் சொல்றார். இறைவன் எவ்வளவு அழகான திருவேணியை பார்த்தா தெரியும். பொன்னார் மேனியன் போய் பாருங்க, சில திருக்கோயில், நம்ம அண்ணாமலையார் கோயிலில், மதுரையில் சொக்கநாதர், அப்படி பார்த்த உடனே சொக்கி போயிடும். அதனாலதான் அவருக்கு சொக்கநாதர்னு பேர்.
சுந்தரேஸ்வரர்னு சொல்லுவாங்க. சுந்தரர் அப்படின்னா அழகுடையவர், அழகே வடிவமாக இருக்கக்கூடிய அந்த கோலம்லாம் பார்க்கும். பார்த்தா அதெல்லாம் பார்க்க முடியாது, அதெல்லாம் மடக்கட்டில் பார்த்துக்க வேண்டியது. இன்னைக்கு எவ்வளோ டெக்னாலஜி வந்துருச்சு. உங்கள் செல்ஃபோனில் ஃபோட்டோ எடுத்து பார்த்துட்டே இருங்க, யார் வேணாம்னா ரசிச்சு பாருங்க, ஜூம் பண்ணி பாருங்க. ஆமா ஆமாங்க. கோலவரை குடுமி வந்து பூவலயத்து சால அமுதுண்டு தாழ்கடலின் மீதெழுந்து ஞானம் மிக பரிமேற்கொண்டு நமையாண்டான் சீலம் திகழும் திருவுத்தர கோசமங்கை மாலுக்கு அரியானை வாயாரணாம் பாடி கூலித்து அகம் குழைந்து பொன்னூசலாடாமோ. கோல வரை குடுமி. கோல வகை குடுமின்னா பெரிய மலை, கைலாய மலையில இறைவன் இருக்கிறான். வரைனா மலை, அதுல குடுமி உச்சியில இருக்கான் இறைவன். கைலாயத்து உச்சி உள்ளான். கைலாயத்துல உச்சியில இருக்கக்கூடிய பெருமான். அப்படி இருக்கக்கூடிய பெருமான் அந்த குவலயத்து குடுமின உச்சிமா. இங்க வர பூலோக குவலயம் அப்படின்னு சொன்னா இந்த உலகம் பூலோகம். இந்த பூலோகத்துல வந்து குவலயத்து சால அப்புகுண்டு தாழ்கடலின் மீது எழுந்து, அப்படியே கொண்டு தாழ்கடலின் மீது எழுந்த அந்த நஞ்சை அமுதாக உண்டு ஞானம் மிக பரிமேற்கொண்டு நமையாண்டான். இந்த உலகத்துல சிறந்த குதிரையை கொண்டு வந்து, எந்த குதிரை? அது மாணிக்கவாசகர். சாமி எந்த குதிரையில வந்தார்? ஞானம் மிக பரிமேற்கொண்டு, வேதங்களாகிய குதிரை. வேத குதிரையில தான் வராரு சாமி. அதனாலதான் அந்த குதிரையை திரும்ப எடுத்துட்டு போயிருவார். ஏன்னா அது இல்லைன்னா பிரம்மனுக்கு வேலை இல்லை. அதனால அந்த குதிரையை அழைத்து கொண்டு போயிடுவார். மற்ற குதிரைகளை எல்லாம் இங்க பாண்டிய மன்னன் கொடுத்துருவார். அப்ப ஞானம் மிக பரிமேற்கொண்டு நமை ஆண்டான். எப்படி அவர் ஆட்கொள்றார்? நிறைய குதிரையாக்கி கொண்டு வந்து இங்கே கொடுத்து இவரை மாணிக்கவாசக பெருமானை ஆட்கொள்ளார். நமை ஆண்டான். சீலம் திகழும் திரு உத்தர கோசமங்கை. சிறப்பு மிக்க சீலம் என்று சொல்லக்கூடிய ஒழுக்கம் நிறைந்த நண்பர்கள் நிறைந்திருக்கக்கூடிய திரு உத்தர கோசமங்கை என்கின்ற அந்த திருத்தலத்தில் வீற்றிருக்கக்கூடிய பெருமான் மாலுக்கு அரியானை வாயார நாம் பாடி. திருமாலுக்கும் அரியவனாக இருக்கக்கூடிய சிவபெருமான், காண முடியாத சிவபெருமான் வாயார நாம் பாடி கூலித்து அகம் குழைந்து பொன்னூசலாடாமோ. அவனுடைய பெருமையெல்லாம் புகழையெல்லாம் பாடி அந்த மகிழ்ச்சியினால அகம் குழைந்து நம்முடைய பெருமானுடைய பாடி பாடி அந்த உருக்கம் ஏற்பட்டு அப்படியே அகம் குழையணும். பெருமானம் பார்த்த உடனே அப்படி அந்த குலைவு, அவருடைய புகழை சொன்ன உடனே ஒரு குலைவு வந்து நிற்கும். அப்படி குலைந்து பொன்னூசலாடாமோ, பொன்னூசலாடுவோமாக சொல்லுவாங்க. 9வது நிறைவு பாடல். தெங்குலவு சோலை திருவுத்தர கோசமங்கை தங்குலவு சோதி தனி உருவம் வந்தருளி எங்கள் பிறப்பறுத்திட்டு எந்தரமும் ஆட்கொள்வான் பங்குலவு போதையும் தானும் பணிகொண்ட பொங்குலவு கொன்றை சடையாங்குணம் பரவி பொங்குலவு பூன்முலையீர் பொன்னூசலாடாமோ. தெங்குலவு சோலை திரு உத்தர கோசமங்கை. உத்தரகோசமங்கை தெங்கு சொன்னா தென்னை, தென்னை சோழக்கூடிய சோலை. அந்த சோலையில நிறைந்திருக்கக்கூடிய திரு உத்தரகோசமங்கை தங்கு உளவு சோதி. அங்கே தங்கி உலாவக்கூடிய இறைவன் சோதி தனி உருவம் வந்தருளி. நீங்க தனி உருவம்னு சொல்றாரு. இறைவன் வந்த உருவம் என்ன உருவம்?
தங்குளவு சோதித்தனி உருவம், அதை கொண்டு போய் சோதித்தனி உருவம், சோதி உருவத்தில் அப்படின்னு கொண்டு வைக்கலாம். தனி உருவம் தனியாக பிரிங்க. தங்குளவு சோதி, பெருமான் சோதியாகவும் இருக்கிறான். தனி உருவம் வந்தருளி, இவருக்கு எப்படி வந்தா குருநாதருடைய வடிவம் தனி வடிவம் அப்படின்னா தனி உருவம் அப்படிங்கிறது இங்க குருநாதரை சொன்னார். குருநாதராக வந்து தனி உருவம் வந்தருளி. ஏன்னா இறைவனுடைய வடிவத்துல பெரும்பாலான வடிவங்கள்ல உமையம்மை கூட இருப்பாங்க. வேக வடிவம்னு சொல்லக்கூடிய ஒரு வடிவத்தையும் தட்சிணாமூர்த்தி வடிவத்துல இருந்தா அம்மை கூட இருக்க மாட்டேன். மீதி எல்லா உருவங்கள்லயும் உமையம்மையோட தான் இருப்பார். தனி உருவம் அப்படிங்கிறது இங்க தனித்து வரக்கூடிய இடம் எது அப்படின்னு சொன்னா அருள் செய்யக்கூடிய வடிவமாகிய குரு வடிவம். தனி உருவம் வந்தருளி, ஏன்னா அந்த குரு வடிவத்துக்கே உண்டான சிறப்பு. ஆமா, அந்த உருவத்தை பார்த்தாலே தட்சிணாமூர்த்தி இன்னும் குருநாதராக வந்து தீக்கை தரக்கூடிய வடிவம். அந்த வடிவத்தை எல்லாம் நம்ம நினைத்தாலே நம்முடைய பாவங்களை எல்லாம் நீக்கக்கூடிய வடிவம் அது. மற்ற எல்லா வடிவத்தையும் விட குரு வடிவத்திற்கு சிறப்பு அதிகம். அதனால அந்த திருமேனியை பார்த்தாலே நம்முடைய கருமேனி கழிக்க வந்த திருமேனி. நம்மள மாதிரியே இருந்தாலும் அது நம்ம கருமேனி கழிக்க வந்த திருமேனி. அதனால அந்த வடிவத்தை போற்றணும். தனி உருவம் வந்தருளி எங்கள் பிறப்பறுத்திட்டு எந்தனமும் ஆட்கொள்வான். உங்களுடைய பிறப்பை எல்லாம் அறுக்கக்கூடிய பெருமான். யாரெல்லாம் சிவபெருமானை உண்மையாக முழுமையாக தொழுது நிற்காங்க அவங்களுக்கெல்லாம் பிறவி கிடையாது. பிறப்பறுக்கும் பிறப்பறுத்திட்டு எந்தனமும் ஆட்கொள்வான். ஆட்கொள்ளக்கூடிய பெருமான். பங்கு உளவு கோதையும், உமையம்மை பங்கு பாதி பங்கு கொடுத்து வச்சிருக்கார். பாதி பங்கு சரிபாதியாக கொடுத்து பங்குளவு கோதையும் தானும் பணி கொண்ட இறைவனும் இறைவியும் வந்து எங்களை ஆட்கொள்ளுகின்றார். பணி கொண்ட கொங்கு உளவு கொன்றை சடையான். கொங்குனா தேன். கொங்கு உளவு கொன்றை, தேன் நிறைந்து இருக்கக்கூடிய கொன்றை மலரை தன்னுடைய சடையிலே சூடி இருக்கக்கூடிய பெருமான். அதனாலதான் தேன், அதனால அந்த நாட்டுக்கு கொங்கு நாடுன்னு பேர். கொங்குனா தேன். தேன் நிறைய மலைகள் மரங்கள் எல்லா இடத்துலையும் தேன் நிறைந்து இருக்கக்கூடிய இடம். கொங்குளவு கொன்றை சடையான் குணம் பரவி இறைவனுடைய குணத்தை, அந்த கருணை குணத்தை சொல்லி பொங்குளவு பூன்முளையில் பொன்னூசலாடாமோ, எங்களே நீங்கள் இந்த பொன்னூசலை ஆடுவோமாக நாம் எல்லாம் சேர்ந்து அப்படின்னு சொல்லி இங்கே இந்த பொன்னூசலை நிறைவு செய்கிறார். இந்த சில இடங்களில் நீண்ட நேரம் வழிபாடு நடக்கக்கூடிய இடங்களில் இந்த 9 பாடல்களையும் பாடுவாங்க பள்ளியறையில். சில கோயில்களில் ஒரு பாடல், ஒரு 3 பாடல் இப்படியெல்லாம் பாடி ஆமாம். தில்லையில் அருள்னார். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல இருக்கிற இறைவனை நினைப்பது தான் உத்தரகோசம். அங்கே இருக்கக்கூடிய இறைவனை நினைக்கிறார். ஆனால் தில்லையில தான் அருளியதுன்னு இங்கே போட்டிருக்காங்க. நமக்கு வந்து இறைவனை எங்கேருந்து வேணாலும் எந்த இறைவனை வேணாலும் நினைக்கலாம். சில திருமேனிகளை போய் பார்த்தோம்னா நம்ம சாமி நினைவுக்கு வரும். தினமுமே இரவு நேரத்தில், இது இரவு நேரத்தில் பள்ளியறையில் பாடலாம் இந்த வழிபாடு பாடல்கள். அதான் பொன்னூசல் வந்து பள்ளியறை வழிபாட்டில் எல்லா குறைஞ்சபட்சம் ஒரு பாட்டாவது பாடி தான் பள்ளியறை தீபாராதனை பண்ணி அந்த பால் வந்து பிரசாதமாக கொடுப்பாங்க. அப்படிப்பட்ட சிறப்புடைய பதிகம். அடுத்து 17வது பதிகம் அன்னை பத்து. என்ன எல்லாம் பேக் பண்ணிட்டீங்க? டைம் ஆயிடுச்சா? என்ன செய்யலாம்? அப்படியா? அன்னை பத்து. அதாவது
மரபுல அறத்தோடு நிற்றல் அப்படின்னு ஒரு மரபு இருக்கு. இலக்கிய மரபுல எல்லா இடத்துலையும் அறத்தோடு தான் நம்ம நிற்கணும். ஆனாலும் பிரியக்கூடிய அறத்தோடு நிற்றல் அப்படின்னு ஒரு மரபு இருக்கு. அதாவது என்னன்னா, ஒரு பெண்ணிடத்துல சில மாற்றங்கள் நடந்த உடனே அம்மா கேட்பா, கூட தொழில் அதான் அவர் தான் அந்த பழக்கம் தான் நிற்கும். அவங்க பையன் ஏதாவது பண்ணால் ஃப்ரெண்ட்ஸுக்கு விட்டே என்னடா அப்படின்னு நம்ம கேட்குறோம் இல்லையா. அந்த மாதிரி செவிலித்தாய் அப்படின்னு சொல்லக்கூடிய அவருடைய வளர்த்தாய், நற்றாயினா பெற்றெடுத்த தாய், செவிலித்தாய்னா வளர்த்து வரக்கூடியவங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்து தோழி. பெரும்பாலும் நற்றாயுடைய மகளும் செவிலித்தாயுடைய மகளும் தான் நெருங்கிய தோழியா இருப்பாங்க. அதனால அந்த செவிலித்தாய் உரிமையா தன்னுடைய மகளை கூப்பிட்டு தலைவிக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்பா. அப்படி கேட்கும்போது தோழி நடந்ததை அப்படியே செவிலித்தாய் கிட்ட சொல்லுவா. நேரா போய் அங்க சொல்லக்கூடாது, எல்லாத்துக்கும் ஒரு படிநிலை இருக்கு. அப்ப இருந்து நமக்கு இந்த படிநிலை இருக்கு. தோழி செவிலித்தாய்க்கு அறத்தோடு இருப்பா. அதுக்கப்புறம் அவ சொன்னதுக்கு அப்புறம் அவளே சிலதெல்லாம் குறைச்சுதான் சொல்லுவா. ஓவர் பில்டப் பண்ணக்கூடாது, பிரச்சனை ஆயிரும் சொல்லி சிலதெல்லாம் மறைச்சு இல்லை அப்படி இல்லை இப்படி இல்லைலாம் சொல்லி ஆமா இருந்தாலும் இருக்கலாம் அப்படிலாம் சொல்லி அதுக்கப்புறம் அதாவா போய் நற்றாயின்னு சொல்லக்கூடிய உண்மையான தாய்கிட்ட போய் அவ சொல்லும்போது இவ சொன்னதுல கொஞ்சம் குறைச்சு அப்படி இருக்கலாம் போல தோணுது அப்படின்னு சொல்லி அவ கொஞ்சம் சொல்லுவா. இப்படி வரக்கூடிய நிலைக்கு அறத்தோடு நிற்றல் அப்படின்னு அகத்துறையில் வருது. இதுல அந்த அறத்தோடு நிற்றல் அப்படிங்கிற நிலையில தோழி செவிலித்தாயினுடைய இடத்துல சொல்லக்கூடிய மொழியாக இந்த அகத்துறை பாடலை காட்டுறாங்க. அன்னை பத்து, அதனாலதான் அம்மா இப்படிலாம் நடந்ததுமா அப்படின்னு சொல்லி அவர் சொல்ற மாதிரி இருக்கக்கூடிய பாடல். வேதமொழியர் வெண்ணிற்றர் செவ்வேணியர் நாதப்பரகினர் அன்னே என்னும் நாதப்பரகினர் நான்முகன் மாலுக்கும் நாதரின் நாதனார் அன்னே என்னும் கண்ணஞ்சனத்தர் கருணை கடலினர் உள்ளின்றுருக்குவர் அன்னே என்னும் உள்ளின்றுருக்கி மூலப்பில ஆனந்த கண்ணீர் தருவரால் அன்னே என்னும் நித்தமனாளர் நிரம்ப அழகியர் சித்த திருப்பரால் அன்னே என்னும் சித்த திருப்பவர் தென்னன் பெரும் துறை அத்தரானந்தரால் அன்னே என்னும் ஆடர பூனுடை தோல்போடி பூசிற்றோர் வேடம் இருந்தவர் அன்னே என்னும் வேடம் இருந்தவர் கண்டு கண்டின் உள்ளம் வாடும் மீது என்னே அன்னே என்னும் நீண்ட கரத்த நெறிதரு குஞ்சியர் பாண்டியன் நாடரால் அன்னே என்னும் பாண்டியன் நாடரால் பழங்கடு சிந்தையை ஆண்டு செய்வர் அன்னே என்னும் உன்னகரிய சீருத்தர மங்கையர் மண்ணுவரின் நெஞ்சில் அன்னே என்னும் மண்ணுவரின் நெஞ்சில் மாலையன் காண்கிறார் என்ன அதிசயம் அன்னே என்னும் வெள்ளை கரிங்கத்தர் வெண்திரு முன்னத்தர் பள்ளி குப்பாயத்தர் அன்னே என்னும் பள்ளி குப்பாயத்தர் பாய்வரி மேற்கொண்டின் உள்ளம் கவர்வர் அன்னே என்னும் தாரியர் சந்தன சாந்தினர் ஆலைமையாளரால் அன்னே என்னும் ஆலைமையாளும் அடிகளார் தம் கையில் தாழ்ந்திருந்தவர் அன்னே என்னும் தையலோர் வங்கினர் தாவத வேடத்தர் ஐயம் புகுவரால் அன்னே என்னும் ஐயம் புகுந்தவர் போதலும் என்னுள்ளம் நையும் மீது என்னே அன்னே என்னும் கொன்றை நதியனும் பூமியில மத்தமும் துன்றிய சென்னிய அன்னே என்னும் துன்றிய சென்னியின் மத்தமும் மத்தவே இன்றதானவர் அன்னே என்னும் வேதமொழியர் வெண்ணீற்ற செம்மேனியர் நாதப்பறையினர் அன்னே என்றும். வேதமொழியர் வேதத்தை முகிழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர், வெண்ணீற்றர் தூய வெண் திருநீற்றை பூசி இருக்கக்கூடியவர், செம்மேனியர் அப்படியே சிவந்த மேனி, நாதப்பறையினர் நாதப்பறையாக இருக்கக்கூடிய பெருமாள் அன்னே இப்படியெல்லாம் இருக்கிறவர். நாதப்பறையினர் நான்முகன் மாலுக்கும் நாதரின் நாதனார் அன்னே என்னும். நான்முகனுக்கும் திருமாலுக்கும்
தலைவராக இருக்கக்கூடியவர் நம்முடைய சிவபெருமான். அந்த சிவபெருமானை நெஞ்சத்திலே அழுத்தி இருக்கிறார் அப்படின்னு காட்டுறார். அடுத்து 2வது பாடல்ல கண் அஞ்சனத்தர் கருணை கடலினர் உள்ளின்று உருக்குவர் அன்னே என்னும் அழகிய அஞ்சனம் சொன்ன மை. இந்த கண்ணை அப்படி மை தீட்ட கண்ணை உடையவர் கருணை கடலினர். இந்த கருணையே வடிவமாக இருக்கக்கூடிய பெருமான் கருணை கடலினர் உள்ளின்று உருக்குவர் அன்னே என்னும். அவர் உள்ளத்துக்குள்ள வந்துட்டார்னா அப்படியே அந்த அன்பு பெருகி அப்படியே நம்மளை உருக்கிறார். உள்ளின்று உருக்குவர் அன்னே என்னும். உள்ளின்று உருக்கிறதுனால நமக்கு துன்பமா அப்படின்னு கேட்டா இல்ல, உழப்பிலா ஆனந்த கண்ணீர் தருவரால் அன்னே என்னும். அப்படியே அது ஒரு ஆனந்தம். இறைவனை காண்பதும் இறைவனுடைய பெருமையை பேசுவதும் இறைவனுடைய புகழை பாடுவதும் அதை கேட்பதும் ஆனந்தம். மகிழ்ச்சி வேற, ஆனந்தம் வேற. மகிழ்ச்சி குறையும் மாறும், ஆனந்தம் வேறு. மகிழ்ச்சிக்கு எதிர்ப்பதை என்ன சொல்லுவோம்? துன்பம். ஆனந்தத்துக்கு எதிர்ப்பதும் கிடையாது, பேரானந்தம். ஆனந்தம் பேரானந்தம். அப்ப எப்பவுமே குறையாத சிறப்புடையது இந்த ஆனந்தம். அது மேலும் மேலும் பெருகும். அப்படிப்பட்ட ஆனந்த கண்ணீரை தரக்கூடியவர் இறைவன், என்னுடைய தலைவன் அப்படின்னு சொல்றார். அடுத்து நித்தமணாளர். இறைவனுக்கு நித்தமணாளர்னு பேர். இங்க தினமும் திருமணம் நடக்கும். திருமணஞ்சேரி சாமிக்கு திருமணம். நித்தமணாளர் நிரம்ப அழகியர். சாமி மாதிரி அழகானவங்க யாருமே இல்லையா. நிரம்ப அழகியர் சித்தத்திருப்பராளன்னே என்னும். பெருமான் நம்முடைய சித்தத்தில் இருக்கிறார். சித்தத்திருப்பவர் தென்னன் பெருந்துரை அத்தர் ஆனந்தரால் அன்னே என்னும். அந்த சித்தத்தில் இருக்கக்கூடிய பெருமான் தென்னன் அப்படின்னு சொல்லக்கூடிய பாண்டி நாட்டை சேர்ந்தவர். தென்னன் பெருந்துறை, திருப்பெருந்துறையிலே விற்றிருக்கக்கூடிய இறைவன் அத்தன், எங்களுக்கெல்லாம் இவனாக இருக்கக்கூடிய தலைவனாக இதையாக இருக்கக்கூடியவன் அத்தன் ஆனந்தரால் அன்னே என்னும். அவன் எப்பொழுதும் ஆனந்தத்திலே இருக்கக்கூடிய பெருமான் என்று நானே பார்த்து சொல்லுகின்றார். ஆடர பூனுடை தோல் பொடி பூசிற்றோர் வேடம் இருந்தவாறு அன்னே என்னும். அங்கே அரவங்களை பூனாக அணிந்திருக்கக்கூடிய பெருமான், அங்கே பொடியை பூசி புளித்தோலை அணிந்திருக்கக்கூடிய பெருமான், பொடி என்று சொல்லக்கூடிய வெண்ணீற்றை பூசி இருக்கக்கூடிய பெருமான். அப்படி இருக்கக்கூடிய பெருமானுடைய வேடம் இருந்தவாறு அன்னே என்னும். இறைவனுடைய அந்த திருவேடம், அந்த வேடம் இருந்தவா கண்டு கண்டு என் உள்ளம் பாடும் இது என்னே அன்னே என்னும். அந்த திருமேனி, இறைவனுடைய திருமேனி நினைக்க நினைக்க அப்படியே எப்படா அதை திரும்ப பார்ப்போம். சில திருமேனிகள்லாம் சில நேரங்களில் மட்டும்தான் நம்ம பார்க்க முடியும். அந்த பூர்ணமான அந்த அலங்காரத்தில், பூர்ண நிறைவான அலங்காரத்தில் சாமி எப்பவாவது வெளியில் வருவார். உத்தராபதீஸ்வரர் வந்து திருச்செங்காட்டங்குடியில் 2 முறை வெளியில் வருவார். அமுதுபடையில் திருவிழாவுக்கு ஒரு முறை வெளியில் வருவார், செண்பக திருவிழாவுக்கு ஒரு முறை வெளியில் வருவார். அப்போதான் அந்த முழுமையான அலங்காரம் செய்து திருச்செங்காட்டங்குடியில் சிறுத்தொண்ட நாயனாருடைய அந்த திருமடத்துக்கு பிள்ளைக்கறி கேட்டு அவர் வரக்கூடிய அந்த காட்சி. அப்படி மாதிரி நமக்கு திருவண்ணாமலையில் கார்த்திகை தீபத்திலே தான் அர்த்தநாரீஸ்வரர் முழுமையாக அலங்காரம் செய்யப்பட்டு சாமி வெளியில் வருவார். அப்படி சில இடங்கள் அந்த திருமேனி அப்போதான் பார்க்க முடியும். ஒவ்வொரு திருத்தலத்திலையும் பிச்சாடனர் அந்த பிரம்மோற்சவ காலத்தில் ஒரு நாள் உற்சவத்தில் பிச்சாடனர் வருவார். இப்படி ஒவ்வொரு திருமேனிக்கும் ஒரு அழகு இருக்கு இல்லையா, அந்த சொல்றார். அப்ப வேடம் இருந்தவா கண்டு கண்டு என் உள்ளம் பாடும் அது என்னே என்னே என்னும். அப்ப அந்த ஒரு நாள் அந்த வேடத்தை பார்க்க முடியலனாடா, இந்த முறை பார்க்க முடியாம போயிடுச்சு. அவள் வந்த உடனே மறைச்சிட்டாரு.
வந்த வேகத்துல திரும்ப போயிட்டாரு. எனக்கு சொன்ன பிரதோஷ நாயகர் வந்துட்டு இருந்தார். எல்லா இடத்துலையும் வெள்ளி ரிஷபத்தில் வேற இங்கே அப்படியே தங்க ரூபத்தில் சாமி வந்தார். ஒரு செகண்ட்ல அப்படியே போயிட்டார். அப்படி அந்த காட்சி அதை நினைத்து அப்படியே வாடும் என்னுள் அன்னே என்னும் அப்படியே வாடும் இறைவனுடைய. எப்போ திரும்ப பார்ப்போம்? அருளாளர்கள் நாள்தோறும் வழிபாட்டுக்கு போவாங்களாம். காலையில் போயிட்டு திருக்கோயில் சாத்தினாலும் திரும்ப எப்படா திறப்பாங்க, மறுபடியும் சாமியை எப்போ பார்ப்போம் அப்படிங்கிற அந்த பாக்கமான நிலை இருக்குமா. நீண்ட கரத்தர் நெறிதரு குஞ்சிய பாண்டிலன் நாடரால் அன்னே என்னும். நீண்ட கரம். இப்ப நீண்ட கரம் அப்படின்னா ஏன் கரம் இருந்தது? அருள் செய்தான் கொடுக்குற கரம். ஒரு முறை பெருமான் உடைய கருணை சொல்லும்போது சொல்றாங்க, இறைவன் அவ்வளவு கருணையாளனா எடுப்பு அப்படியே கொடுத்து கொண்டே இருக்கக்கூடிய கரம் உடையவன். ஒரு முறை என்ன செய்யறாரு, ஒரு அரசன்கிட்ட போய் கேட்காரு, என்னப்பா இது எல்லா இடத்துலையும் பூ முளைச்சது, உள்ளங்கையில ஏன் முடிய முடியல அப்படின்னு சொல்லி கேட்டான் அரசன். அரசன் தான் சந்தேகம் வந்துட்டே இருக்குல்ல. பாண்டிய மன்னர் கேட்டாலும் பெண்களுடைய கூந்தலுக்கு இயற்கையிலேயே மனம் உண்டா இல்லை செயற்கையிலே மனம் உண்டா அப்படின்னு. அப்போ என்ன செய்ய கேட்ட உடனே, ஏன்பா உள்ளங்கையில் முளைக்க மாட்டேங்குது? இல்லை, நீங்கள் கொடுத்துட்டே இருக்கீங்கல்ல, அதனால உங்களுக்கு வந்து உள்ளங்கையில் முடி முளைக்கணும். அப்படியா அப்படின்ட்டு அன்னைக்கு போயிட்டு திரும்ப யோசிச்சுது. நம்ம தான் உள்ளங்கையில் சரி நாம தான் கொடுத்துட்டே இருக்கிறோம், நமக்கு முடி முளைக்கல. கூப்பிட்டு பதில் சொல்லணும். கூப்பிட்டு அப்புறம் ஏன்டா உங்க கையில் முடி முளைக்கலன்னு கேட்டாரு. ராஜா, நான் வாங்கிட்டே இருக்கல உங்ககிட்ட இருந்து, அதனால என் கையில முடி முளைக்கல அப்படின்னா. உடனே அடுத்த நாளும் சரின்ட்டு ஆமாம்மா சொல்றது கரெக்டாக தான், நம்ம நிறையா அவனுக்கு கொடுத்துட்டே இருக்கிறோம், அதனால அவன் கையில முடி முளைக்குதுன்னு. அடுத்த நாள் யோசிக்கிறாரு, மற்றவங்க கையில எல்லாம் முடி முளைக்கலையே, அதுக்குன்னே காரணம் அப்படின்னு சொல்லி அவனை கூப்பிட்டு, சரி அது சரி, நான் கொடுக்கறதுனால என் கையில முடி முளைக்கல, நீ வாங்குறதுனால உன் கையில முடி முளைக்கல, அப்புறம் ஏன் அவன் கையில எல்லாம் முடி முளைக்கல? அது இல்லை ஐயா, நான் வந்து நீங்க கொடுக்குறீங்க இல்லையா, அதை நான் வாங்குறேன் இல்லையா, நான் மட்டுமே வாங்கிட்டு இருக்கிறேன்னு வைத்தறிச்சல் அவனுங்க ஏன் இப்படி தேய்க்கிறாங்க, அதனால அவங்க கையில முடி விளையாடு. இப்ப இறைவன் நீண்ட கரத்தர் அப்படி கொடுத்துட்டே இருக்காரு. வந்தவங்களுக்கெல்லாம் வரணும். இதுல திருவிளையாடல் சொல்லுவார், சாமி திருமண காட்சியில வந்தவங்களுக்கு எல்லாத்துக்கும் விதவிதமா அருள் செய்தாராம். அதை பார்க்கணும் நம்ம. கரெக்டாக நம்ம இந்த பதியத்தில் சில நேரங்களில் அந்த மாதிரி செய்திகள் நினைவுக்கு வரும். அடுத்த முறை அந்த பாடலை ரொம்ப அற்புதமாக இருக்கும். அந்த ரெண்டு பாடலில் சொல்லுவார், ஒவ்வொருத்தருக்கும் எப்படி எப்படி யார் யாருக்கு என்னென்ன மாதிரி அந்த திருமண கோலத்தில் இருந்து காட்சி கொடுத்தார். இப்போ நம்ம எல்லாரையும் ஒரே மாதிரி பண்ண மாட்டோம் இல்லையா. நண்பர்களே வந்தாலும் ஒருத்தனை பார்த்தா ஹாய் அப்படிமோ, இன்னொருத்தரை பார்த்தா என்னடா அப்படின்னு இன்னொருத்தரை வந்து தோல் மேலே கை போட்டுட்டு அந்த மாதிரி சாமி வந்த ஒவ்வொருத்தருக்கும் எல்லாரும் பரிசு பொருள் கொடுக்குறாங்க. அதெல்லாம் சரிப்பா அப்படி கொடுங்க கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு விதமாக அவர் அருள் செய்த காட்சியை அதை காட்டுவாங்க. அப்படி பெருமாள் என்ன செய்யறா, நீண்ட கரத்தை நெறிதரு குஞ்சிய அப்படியே பெருமானுக்கு சடைமுடிதான், ஆனாலும் அதை அழகா வச்சிருப்பார். அந்த முடி பார்த்தீங்கன்னா அவ்வளவு ஒரு, நம்ம சில திருமேனிகள்லாம் அந்த சட்டையை காட்டியிருப்பாங்க. சோமாஸ்கந்தர் வடிவத்தில் இன்னும் சில திருமேனிகள்லாம் அந்த பெருமானுடைய தலை முடியில் அப்படியே அந்த வரிவரியா அந்த சடை கற்றைகள்லாம் போட்டு வச்சிருப்பாங்க. அதெல்லாம் சுருட்டு அழகா வச்சிருப்பார். நெறிதரு குஞ்சிய பாண்டினல் நாடராளன்னே என்னும். அவர் யாருன்னா பாண்டிய நாட்டை சேர்ந்தவர். பாண்டினல் நாடர் மதுரை ஆண்டார் இல்லையா, பாண்டினல் நாடரால் அன்னே என்னும் சோமசுந்தர பாண்டியராக. பாண்டினல் நாடர் பரந்தெழு சிந்தையை ஆண்டு அன்பு செய்வரால் அன்னே என்னும். இந்த பாண்டி நாட்டை சேர்ந்த பெருமாள் என்ன செய்வார் தெரியுமா? அப்படின்னா அப்படியே வேகமாக எழக்கூடிய சிந்தையை தன்னுடைய அன்பினால் ஆண்டு அடக்கி வைக்கக்கூடிய பெருமான். ஆண்டு அன்பு செய்வரால் அன்னே என்னும். உன்னற்கரிய சீர் உத்தரமங்கையர் மன்னுவது என்னெஞ்சில் அன்னே என்னும். இந்த யாராலும் நினைப்பதற்கும் அரிய பெருமான் அவர் எங்க இருக்கிறார் தெரியுமா?
என்னுடைய நெஞ்சத்தில் இருக்கார். மன்னுவது என் நெஞ்சில் அன்னே என்னும், என் நெஞ்சத்தில் இருக்கார். மன்னுவது என் நெஞ்சில் மாலையன் காண்கிறார் என்ன அதிசயம் அன்னே என்னும். பெருமான் என் உள்ளத்தில் இருக்கிற பெருமான் யார் தெரியுமா? அவர் சாதாரண ஆள் கிடையாது. திருமாலும் பிரம்மனும் காண முடியாத பெருமான் என் உள்ளத்தில் இருக்கார் அப்படின்னு அந்த பெருமிதத்தோடு சொல்லியிருக்கிறார். வெள்ளை கலிங்கத்தர் வெண்திரு முண்டத்தர் பள்ளி குப்பாயத்தர் அன்னே என்னும். அதாவது வெண்மையான ஆடையை அணிந்திருக்கக்கூடிய அணிந்திருக்கிறார். வெண்திரு முண்டத்தர் வெள்ளை நிறத்துல திருநீர் பூசி இருக்கிறார். பள்ளி குப்பாயத்தர் அதாவது என்னன்னா இந்த வீரர்களுக்கே உரிய ஆடை, இந்த பள்ளி குப்பாயத்தர் குதிரை வீரர்களுக்குரிய இந்த அடையாளத்தை அணிந்திருப்பார். பள்ளி குப்பாயத்தர் பாய்பரியை மேற்கொண்டு என் உள்ளம் கவர்வரால் அன்னே என்னும். அப்ப அந்த பரி வேகமா குதிரையில வந்து என்னுடைய உள்ளத்தை கவர்ந்து கொண்டு போயிட்டார். குதிரை வேகத்துல வந்த வேகத்தில் என்னுடைய உள்ளத்தை கவர்ந்து கொண்டு இறைவன் அதே வேகத்துல போயிட்டார். இது சொல்றார் உள்ளம் கவர்தல். நமக்கு திருஞான சம்பந்தர் சொல்றாரு இல்லையா, உள்ளம் கவர்கல்வன். இறைவன் அப்படி வந்து ஆட்கொண்ட உடனே உள்ளம் எல்லாம் அவரிடத்துல போயிடும். அதுக்கப்புறம் அவருக்கு என்னென்ன பிடிக்குமோ அதை தான் செய்வோம். நமக்கு என்ன பிடிக்கும்னு செய்ய மாட்டோம். இறைவனுக்கு என்ன பிடிக்கும்? திருநீர் பூசியவர்களை கண்டா இறைவன் பிரிச்சு பூச நிறைய திருநீர். என்னடா பட்டை என்ன இந்த வயசுலயேவா அப்படிலாம் கேட்பாங்க. ஆனா நம்முடைய உள்ளம் அவர் இடத்துல போயிடுச்சுன்னா அவருக்கு என்ன பிடிக்குமோ அதுதான். வேஷ்டி அது வரைக்கும் பேண்ட் போட்டு அடுத்து வேஷ்டி, அப்புறம் அப்படியே மாற்றங்கள் வந்துகிட்டே இருக்கும். வேஷ்டி சட்டை, அப்புறம் சட்டை ஒரு கட்டத்தில் கலண்டு போயிடும். கோயிலுக்கு போனாவே சட்டையை கலட்டிட்டு துண்டை கட்டிட்டு சாமியை பார்க்க போகிறது. அப்புறம் அடுத்து தீக்கைக்கு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. அடுத்து சமய தீக்கை எடுக்கணும். எடுத்து இறைவனுடைய அஞ்சலத்தை 16 இடத்துல திருநீர் பூசணும். 16 இடத்துல இப்படி திருநீர் பூசிட்டு போய் நின்னோம்னா பார்க்குறவங்களும் பக்குன்னு போயிடலாம். அப்புறம் அடுத்து திருமேனியை வச்சு பூசை செய்யக்கூடிய சிவதீக்கை பெறக்கூடியவங்க. அப்படி சாமிக்கு ஏன்னா என்ன சொல்லிட்டாரு இல்லையா, இறைவர் தாம் விரும்பும் உண்மையாவது பூசனை என உரைத்தருள அன்னலார்தமை. காலையில தான் பார்த்தோம். எடுங்க. எண்ணில் ஆகமம் இயம்பிய இறைவர் தாம். திருக்குறிப்பு தொண்டர் புராணத்தினுடைய 51வது பாடல். ரிவிஷனுக்கு ரிவிஷன் எடுக்கணும் போல இருக்கு. அடுத்த நிலை சிவபூசை செய்தால் பெருமானுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டு சொல்லுங்க. இருங்க. அடுத்து சிவபூசை செய்யணும் அப்படின்னு அந்த பூசணையை அதில் என்னென்னலாம் அலங்காரம் இருக்கோ அத்தனையும் செய்து பார்க்கிறது. அப்படி பெருமானுடைய உள்ளத்தை கவர்ந்து கொள்கிறார். உள்ளம் கவர்வரால் அன்னே என்னும். தாளியருகினர் சந்தன சாந்தினர். சந்தனம் பூசியிருப்பாராம், நிறைய சந்தனம். தாளியருகினர்னா அந்த அருகம்புல்லை அணிந்து இருக்கக்கூடிய பெருமான்
சந்தனத்தை அணிந்திருக்கக்கூடிய பெருமான் ஆளெம்மை ஆழ்வரால் அன்னே என்னும். அவர் எம்மை ஆளாக உடையவர். அவர் என்ன சொன்னாலும் நம்ம செய்வோம். அது பேர் தான் அடிமையும் பேர். ஆள் அப்படின்னு சொன்னா முதலாளி என்ன சொன்னாலும் கேட்கணும். அதுதான் ஆளாதல் அப்படின்னு சொல்றது. ஆளெம்மை ஆழ்வரால் அன்னே என்னும். ஆளெம்மை ஆளும் அடிகளார் தம் கையில் தாளம் இருந்தவாறு அன்னே என்னும். பெருமான் கையில் தாளம் இருக்கான். தாளம் இப்பொழுதும் அந்த பாடிக்கொண்டிருக்கக்கூடிய பெருமான் அப்படின்னு சொல்றாரு. அடுத்து 9வது பாட்டில் தையலோர் பங்கினர் தாபத வேடத்தர் ஐயம் புகரால் அன்னே என்னும். உமையம்மை இடப்பாகத்தில் கொண்டிருக்கக்கூடியவர் இந்த தாவத இடம் என்று சொல்லக்கூடிய தனித்திருக்கக்கூடிய அந்த வேடத்தை உடையவர் ஐயம் புகுவரால் அன்னே என்னும். ஐயம்னா பிச்சை வரக்கூடிய வருகிறார், வீட்டுக்கு வந்து ஏதாவது கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். அந்த ஐயம் புகுந்தவர் போதலும் என் உள்ளம் நையும் இது என்னே அன்னே என்னும். அந்த பிச்சாடனர் கோலத்துல இறைவன் வந்து இங்க கேட்கிறாராம். அப்படி கையேன் கேட்கின்ற போது அவருடைய அந்த அழகான வடிவத்தை பார்த்து என்னுடைய உள்ளம் அப்படியே இறைவனுடைய அந்த வடிவத்தை பார்த்தாலே அப்படியே நம்முடைய உள்ளம் நையும் அன்னே அன்னே என்னும். கொன்றை மதியமும் பூவிலவத்தமும் குன்றிய சென்னியர் அன்னே என்னும். கொன்றை கொன்றை மலர், மதியம் திரைச்சந்திரன், பூவிலம் வில்வம், மத்தம் ஊமத்தம்பூ, இது எல்லாம் பெருமான் சடையில சொல்லியிருக்கார். குன்றிய சென்னியர் அன்னே என்னும். இதையெல்லாம் தன்னுடைய சடையிலே தன்னுடைய சென்னியிலே சூடியிருக்கக்கூடிய பெருமான் குன்றிய சென்னியின் மத்தம் உன்மத்தமே இன்றெனக்கு ஆனவாறு என்னே என்னும். உன்மத்தம் அப்படின்னு சொன்னா அந்த பித்து பிடித்த நிலை, என்ன பண்றோம்னே தெரியாம ஒரு நிலையில இருக்கிறது. அவங்க பாட்டுக்கு அவங்க ஆடுவாங்க, ஏதாவது எதை பண்ணாலும் அது ஒரு பித்து பிடித்த நிலை. சரி, அந்த உண்மத்த நிலை அவன் பேர் என்ன செய்யணும் அப்படின்னு இல்லாம அந்த ஒரே நிலையில இருக்கக்கூடிய நிலை. மத்தம் உண்மத்தமே இன்றெனக்கு ஆனவாறு அன்னே என்னும். அது எனக்கு இன்னைக்கு கிடைச்சிருக்கு அந்த உண்மத்த நிலை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒன்றையே நினைந்திருக்கக்கூடிய நிலை எனக்கு இறைவா இன்றைக்கு கிடைத்திருக்கின்றது என்று சொல்லி இந்த அன்னை பத்தை நமக்கு மாணிக்கவாசக பெருமான் நிறைவு செய்திருக்கிறார். அடுத்த பகுதி பார்த்தீங்கன்னா குயில் பத்து. குயிலை கூப்பிட்டு ஊமத்தம் ஊமத்தம் வில்வம்